அப்படியே வந்துட்டாங்க. ஏன்னா அம்மா இறந்தோடனே அப்பா தான் எங்களை வளர்த்தது எல்லாமே. அப்படி கொண்டு வரும்போது நான் 4ஆம் கிளாஸுக்கு போகும்போது அப்பாவும் மறைச்சிட்டாங்க. அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. எனக்கு யார் அப்பாவும் அம்மாவும்? ஏசப்பா. ஏசப்பாவை என்கிட்ட சொன்னாங்க, நான் தான் உனக்கு அம்மாவும் அப்பாவமாக இருக்கிறேன்னு சொன்னார். என்னை ஒரு தாயை தேற்றுவது போல என்னை தேற்றி என்னை அப்படியே வழி நடத்தி கொண்டு வந்திருக்காரு. ஆனால் என் சாட்சி நீங்கள் கேளுங்க. நான் அம்மா இறந்த உடனே எங்கள் அப்பா எங்களை வளர்த்ததுனால நாங்கள் இந்து கோயிலில் தான் எங்களுக்கு ஒரு குலதெய்வம் உண்டு. பேசலாம் நல்லா, குலதெய்வம் உண்டு. ஆனால் எங்களுக்கு அந்த குலதெய்வத்தில் தான் நானும் சின்ன வயசில் இப்படி குட்டி பிள்ளையாக இருக்கும்போதே கோயிலுக்குள்ளே போகும் வரை எங்கள் அப்பா தான் அதுக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது அதில் கோயிலேருந்து சிலையை கழுவியும் வாங்கையும் அதில் பூசை பண்ணுறது எல்லாமே நானும் உண்டு. எங்கள் பெரியப்பா சடை இங்கே இருந்து இங்கே வளர்த்துருப்பாங்க. எங்கள் பெரியப்பா பின்னாடியே நான் போவேன். எங்கள் பெரியப்பா என் பேர் விமலான்னு சொல்ல தெரியுது, வெள்ளையம்மா வா கோயில கழுவு. இப்படியே அதுக்குள்ளேயே நான் போனோன்னா அந்த ஆவி எனக்குள்ளே வந்துருச்சு. ஆவி நான் பயங்கரமாக ஆடுவேன், சாமியாட்டம் ஆடுவேன். ஆடணுன்னா அது அப்படியே ஆடி 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 நீ சூடம் கொளுத்தி என் கையில் வச்சுருவாங்க எங்கள் பெரியப்பா. இது பிசாசா இல்லை இது சாமியாட்டம் வைப்பாங்க. அது ரெண்டுமே அது ஒன்று தானே. அது கையில் சூடகத்தை நான் கையில் வச்சுட்டு ஆடுவேன். அப்படியே இருக்கும்போது இது அலக்கழிச்சிட்டே எனக்கு இருந்துச்சு. நான் இருக்க லைஃப்பில் பெருசாகிட்டேன். ஆனால் எனக்கு ஹார்ட்டு வீக். நான் பிறந்த வீட்டுக்குள்ளே என் ஹார்ட்டு சுருங்கி போய் இருந்தது. அப்போ அம்மா எனக்கே தூத்துக்குடி கவர்மெண்ட் என்னை குழந்தை பார்த்துருக்காங்க. நான் 8வது குழந்தைன்னா டாக்டர் அம்மா சொல்லியிருக்குது, இந்த குழந்தை எனக்கு தந்துருங்க அப்படின்னு டாக்டர் அம்மா கேட்டிருக்கு. அப்போ எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த குழந்தைலாம் தரமாட்டேம்மா. எத்தனை குழந்தைனாலும் தாய்க்கு பிள்ளை தானே, என்ன அந்த தாய் பாசம் வேற தானே, என்ன கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, இந்த பிள்ளை கொடுத்துரு, பைசா கிடைக்கும், நம்மளுக்கு தான் பொம்பளை பிள்ளை பையன்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா கொடுக்காதபடி எங்கள் அம்மா வளர்த்தாங்க. ஆனாலும் என் ஹார்ட்டு சுருங்கி போய் இருந்திருக்குது. இருந்தாலும் அப்படியே இந்த ஹார்ட்னால எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. நான் வளர வளர அந்த ஹார்ட்டு பாதிப்பு என் உடம்புல வந்துருச்சு. இந்த நெஞ்சு வீங்கிரும். இந்த இவ்வளோ சைஸில் கோழிங்க சைஸில் என் நெஞ்சு வீங்கினோன்னா இந்த கால் வீங்கிரும். இந்த கால் வீங்கின இந்த கை இந்த கால் இந்த சேப்பு ஃபுல்லாகவே எனக்கு வலிக்கும். என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு பாத்ரூம் போனாலும் தகுண்டு தான் நான் போவேன். அப்படி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா காட்டில் வீக்குள்ளவங்களுக்கு தான் தெரியும் அந்த அருமை. ஒன்றுமே செய்ய முடியாது, இப்படி கத்தி பேச முடியாது, ஒரு பக்கெட் தண்ணி கூட எனக்கு தூக்க முடியாது. இப்படி இருக்கும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த பிள்ளை மறிச்சு போயிடும், இந்த பிள்ளை இருக்காது, இந்த பிள்ளை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை தாயின் கருவிலே தேர்ந்தெடுத்திருக்காரு. பார்த்தீங்களா, உங்கள் மத்தியில் நீ நிற்க வச்சிருக்காரு. காட்டு சுருங்கிட்டு ஒன்றும் சொல்லிருக்க டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த பிள்ளைக்கு கல்யாணமே கட்டக்கூடாது, அப்படி கட்டினாலும் இந்த பிள்ளை மறிச்சு போயிடும்னு சொன்னாங்க. அப்படி கட்டினாலும் கல்யாணம் கட்டினாலும் குழந்தையும் இருக்காதுன்னு சொன்னாங்க. எனக்கு 3 பிள்ளை ஆண்டவர் தந்திருக்காரு. 2 ஆண் பையன் 1 பொம்பளை பிள்ளை. எல்லா பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சாங்க. நீங்கள் இது கடைசிக்காரன் தான் வந்திருக்கான். மூத்தவன் எனக்கு கல்கத்தாவில் ஐயருக்கு படிச்சுட்டு இருக்கான், 4வது வருஷம். பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்குது. அல்லேலூயா, எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா. இப்படி இருக்கும்போது இந்த சாமி ஆடிட்டு நான் இருக்கும்போது அந்த வேலை நான் பெரிய பொண்ணாவே ஆயிட்டேன். பெரிய பொண்ணு ஆவி அது என்னை அலக்கழிச்சிட்டே இருந்துச்சு. ரொம்ப அலக்கழிக்கும். தசரா நேரம் வரும். தசரா நேரம் தசரா பார்த்துருப்பீங்களாம்மா. இந்த தசரான 10 நாளும் அது ஆட்டமாக தானே இருக்கும். இந்த 10 நாள் நான் ஆடுவேன். 10 நாளும் எனக்கு ஆட்டங்கள் வரும், பயங்கரமாக வரும். ஏன்னா மார்கழி மாதம் வந்துருச்சுன்னா பக்தியில் ரொம்ப பக்தி நான் தான் இருப்பேன். இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு அந்த கடவுள், ஏன்னா நான் சின்ன வயசுலேயே அதுக்குள்ளேயே கடந்த உடனே அதுதான் எனக்கு எல்லாமே நினச்சிட்டேன். அது நினைக்க அதுக்குள்ள கடக்க அந்த ஆவி எனக்குள்ள வர 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 எல்லாமே அதுதான். ஒரு சின்ன பள்ளி அடிச்சிடக்கூடாது, அம்மா உத்தரவு தந்தாச்சு, இப்படி எனக்குள்ள ஒரு மைண்டு எல்லாமே அதுக்குள்ள போயிட்டேன். போன உடனே இப்படியே இருந்ததுன்னா அந்த ஆவி எனக்குள்ள வர 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 ஒரே ஆட்டம். சும்மா நடந்து அங்கே கொட்டடிச்சுட்டு போயிடக்கூடாது. இங்கே வீட்டில் கிடந்து ஆடதான் செய்வேன், வெளியே நின்று ஆடுவேன். எங்கள் அண்ணன் பிடிச்சி உள்ளுக்க போடுவாங்க, எத்தனை திருப்பி எங்கள் அண்ணன் பிடிச்சி போடுவாங்க. இப்படியே அலக்கழிச்சிட்டு இருக்கும்போது ஒருக்கா தசரா வந்துக்கிட்டு இருக்குது, ரொம்ப ஆட்டம். அன்னைக்கு அந்த ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கும்போது பயங்கரமான செட்டு வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு ஆடி ஆடி வர்றவ எல்லாரும் தலையில் திண்ணற போட்டு இந்த வேப்பிலையை வாய்க்கில் தந்துட்டு போயிடுவாங்க. இது நல்ல சவுச்சு தந்துட்டு இப்படியே படுத்தே கிடப்பேன். அப்போ தான் ஒரு நாள் எங்கள் அண்டை சொன்னேன், ஏன்னா இன்னைக்கு ஆடி ஆடி என் சரீரெல்லாம் வலிக்கலாம், தயவுசெய்து என்னைய கெட்டி போட்டு. பார்த்தீங்களா, பிசாசான கெட்டி தான் போட முடியும். ஆவியானவர் நம்மளை திறந்துட்டு இருக்காரு. அல்லேலூயா.
கெட்டி போட சொல்லிட்டேன். எங்க அண்ணன் எனக்கு தாங்க முடியாம உடம்பு வலி தாங்க முடியல, என்ன என்னை கெட்டி போட்டுருந்தானே. எங்க அண்ணன் என்னை கெட்டி கையிலையும் காலையும் கெட்டி தூங்க வச்சாச்சு. நான் பெட்ல படுத்து தூங்குறேன். எங்க பின்னாடி இப்படி நீளமா இருக்கும், இந்த பக்கம் வாசல் உண்டு, இந்த பக்கம் வாசல் உண்டு. இந்த கதவுலாம் லாக் பண்ணிட்டு எங்க அண்ணன் பின்னாடி அண்ணி எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு அங்க அடிச்சாச்சு. அடிச்ச உடனே இந்த பிசாசு என்னை தூக்கி போட்டது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கு எனக்கு தெரியாது. நம்மளுக்கு ஏசப்பா வரும்போது அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஏசப்பா ஆவியில நிரம்பி ஜோம் பண்ணாலும் நம்ம பிள்ளை தொட்டாலும் அதுல தெரியும். அந்த பிசாசு பாருங்க, என்னைத்தான் நான் ஆடினா எங்க அண்ணன் சொல்லுவாங்க, உன்னை பிடிச்ச வீட்டுக்கு கொண்டு வரணும்னா எங்க அண்ணன் இப்படி குத்துவானா. அப்பெல்லாம் நம்ம பீங்கா வளையல் போட்டிருப்போம், கை நிறைய பீங்கா வளையல் போட்டிருப்போம்ல, நானும் போட்டது உண்டு. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவா, இப்ப நான் உன்னை பிடிக்கிறதுக்கு வருவேன், நீ எப்படி செய்ய அதை கை எடுத்துட்டு குத்துவா, அந்த பீங்கா உன் கையிலே குத்திக்கு ரத்தம் வரும், என் கையில ரத்தம் குத்தி வரும். அப்ப இந்த பிசாசு பார்த்தீங்கன்னா ரத்த பலி நம்மளை காட்டுறான் பார்த்தீங்களா? ரத்தத்தை சிந்ததான அவன் வைக்கிறான். இப்படி இருக்கும்போது அப்ப எங்க அண்ணன் என்னடா பிள்ளைய காங்கலையா, அதுக்குள்ள என் ஃப்ரெண்டு தேடி வந்துட்டான். நான் இங்க எப்படி பல்ல வச்சு கடிச்சு இதையும் அவுத்துட்டு காலையை அவுத்துட்டு ஓடியாச்சு. கதவெல்லாம் திறந்துட்டு ஓடிட்டேன். நேரம் அங்க போய் கடந்து ஆடுறேன். கொட்டுக்காண்ட போய் அடின்னா ஒரே ஆட்டம், பயங்கரமான ஆட்டம். என் ஃப்ரெண்டு வந்து என்ன விமலா அங்க நின்று ஆடிட்டு நீக்கா. எங்க அண்ணன் நான் கெட்டி தானே போட்டதை எங்கும் போன்னு பார்த்தா கதவெல்லாம் திறந்துட்டு அங்க போயாச்சு. பிசாசு எப்படி அலக்கழிக்கு பாருங்க. இப்படி என் நாட்களெல்லாம் ஓடிச்சு. அப்ப இந்த தசரா ஆடுறது எல்லாருமே யாரு? ஆம்பியாளு தானே. நான் வாலிய பிள்ளை. அப்ப எங்க அண்ணனுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அது மத்தியில் அந்த சடையை வச்சு என் தலையில அப்படியே ராவி அப்படியே இருக்கும். இது என் பிள்ளைன்னு அவியா சொல்லாவ, நான் என் பிள்ளைன்னு நான் சொல்லுவேன். யாருக்கு பெத்த பிள்ளையோ பாருங்க, இப்படி கடந்து நான் அலக்கழிச்சுட்டு கிடக்குது. நம்மளை பெத்தவர் ஆண்டவர், அப்படித்தானே? நம்மளை உண்டாக்குனவர் ஆண்டவர். இப்படி இருக்கும்போது எனக்கு லைஃப்ல இப்படியோ போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் இந்த தசரா செட்டு ஆடிட்டு நானும் வெளியே வந்து நிக்கிறேன். எங்க தூரத்து சொந்த அத்தை வந்து, அம்மா அந்த பிள்ளைய போட்டு இப்படியே அலக்கழிக்கையே, இந்த பிள்ளைய இப்படி போட்டு அலக்கழிக்கம்மா, இவளை விட்டு போ அப்படி சொல்லும்போது அந்த பிசாசு என்ன சொல்லிச்சு தெரியுமா? கடவுள் எவ்வளோ நல்லவர், இந்த இவளுக்குள்ள இருக்கிறவர் ஒரு பெரியவர் இருக்காரு, இவளுக்குள்ள ஒரு பெரியவர் இருக்காரு, நான் இவளை விட்டு போயிருவேன்னுட்டு நாங்க பெரியவர்னா எனக்கு அந்த ஏசப்பா தெரியாதுல்ல. பெரியவர் உடனே எங்க அண்ணன் மைனி எல்லாரும் சொன்னாங்க, கூட 2 சாமி வர போகுது போல, இந்த பிள்ளைக்கு இன்னும் 2 ஆட்டம் ஆட போகுது போல. எங்க அண்ணன் என்கிட்ட எங்க ஃப்ரெண்டு மாதிரி பேசுவேன். எங்க அண்ணன் வந்து என்ன அம்மா அப்பா இல்ல செல்லமா எங்க அண்ணன் வளர்த்தோன்னு எங்க அண்ணன் சொல்றாவ, ஆடிட்டு போனா நான் வீட்டுல வந்து உட்காந்துருக்கேன். எவ்வளோ உனக்கு கல்யாணமே கட்டல, ஏற்கனவே ஹார்ட் வீக்கு, நீ இன்னும் அவையார் பாட்டி தான் பாரு, அது கூட 2 பிசாசு வரும்னு சொல்லுறவ, நீ ஆடிக்கிட்டு குறி சொல்லிட்டே போ தெருளோடி அப்படி சொன்னா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். இந்த தசரா முடிஞ்சு கரெக்டா ஒரே வாரத்துக்குள்ள பாருங்க, கர்த்தர் எனக்கு செஞ்ச அற்புதத்தை. ஒரே வாரத்துக்குள்ள எங்க அத்தை எங்க தாய் மாமா பெஞ்சாதி வந்து அவங்க கிறிஸ்தவங்க, என்னை பொண்ணு கேட்க வராங்க. என்னை பொண்ணு கேட்காங்க, அவங்க கிறிஸ்தவங்க என்னை பொண்ணு கேட்க வராங்க. நான் அந்த மூக்குல நீங்க இதுலலாம் குத்திருந்தேன், நிறைய போய் குத்திச்சுப்பாங்களா, பசங்க பிள்ளைகள் வாலி பிள்ளைகள் குத்துவாங்களா, நீங்க இதுல குத்தி மூக்கு இந்த ஓட்ட கூட கிடக்குது, மூக்குத்திலாம் போட்டிருக்கேன். நான்லாம் திருநாறு பூசுனா எல்லாரும் இப்படி பூசுவாங்க, நான் அந்த திருநாரை இப்படி அள்ளிடுங்க பட்டை மாதிரி தான் போடுவேன். மார்கழி மாசம் குளிச்சுட்டு 3 மணிக்கு எங்க தெருவு ஃபர்ஸ்ட், எங்க வீடு ஃபர்ஸ்ட், இந்த சர்ச்சி பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லா இந்துக்காரங்க வீடு, இந்த பக்கம் ஃபுல்லா இந்துக்காரங்க, இங்க மட்டும்தான் கிறிஸ்தவ வீடு. ஒரு 20 வீடு தான் கிறிஸ்தவ வீடு ஃபுல்லா. இது நான் தான் தலைவி. எல்லாரும் வீட்டை தட்டிடுறது ஏற்ற 3 மணிக்கு எல்லாத்தையும் எந்திக்க நம்ம கோயிலுக்கு போகணும். அடிமையில அடிச்சு குளிச்சு மஞ்சளை பூசி குளிச்சு இங்க முட்டியெல்லாம் விரிச்சு போட்டு பட்டைய போட்டு நான் அப்படி பத்திராளி மாதிரி போவேன். எங்க அண்ணன் சொல்லவ, இந்த பிள்ளைக்கு இப்படியே அலையுத. குளிச்சுட்டு வந்தோடனே எங்க அண்ணன் சொன்னேன், நான் யார் தெரியுமா சாமியை காலை விடு. இப்படி நான் ஒரு பிடிவாதமா இருந்தேன். எங்க அண்ணனும் அப்படியே நம்பிக்கிட்டு, ஆமா என் தங்கச்சி மேல ஆமா அம்மா தான் இருக்கிறான்ட்டு அப்படியே நம்பி எல்லாருமே நாங்க முங்கிட்டோம். அந்த கடவுளுக்குள்ள அப்படி முங்கி எங்க வீட்டுக்குள்ள அவ்வளோ போட்டாமே, அவ்வளோ இந்து சாமி போட்டாதான். பரமங்குறிச்சியில அவ்வளோ நிறைய எங்க அண்ணனுக்கு எந்த சாமியெல்லாம் பிடிக்குமோ அந்த சாமியெல்லாம் எங்க அண்ணன் வச்சுடுவாங்க. இதுல வரை எங்க குலதெய்வமும் அங்கதான் இருக்கும். எல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு இருக்கும்போது தான் எங்க அத்தை வந்து என்னை வந்து பொண்ணு கேட்க வராங்க. தாய் தான் இல்லாத பிள்ளை, ஏன்னா எங்க அண்ணி தான், அண்ணியோட தம்பி தான் என்னை கட்டி இருக்குது. அப்ப என்னை வந்து கேட்க வராங்க. அப்ப கேட்க வரும்போது எங்க அத்தை சொல்றா ஒரே ஒரு வார்த்தை, ஏமா நாங்க முதலூர்ல இருந்து எல்லாரும் கிறிஸ்தவங்க, அடிச்சவங்க எல்லாம் வராங்கம்மா, நீ வந்து இந்த பொட்டுலாம் உனக்கு நல்லாதான் இருக்குது, இந்த மூக்கத்தை மட்டும் கிடைக்கிறான்,
எங்கள் மாமியார் சொல்கிறவ இந்த மூக்குத்தி மட்டும் கலத்திடுமா, அது மட்டும் நல்ல இல்லைம்மா, அது ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நான் சொன்னேன், உங்கள் ஏசப்பா மூக்குத்தியை கேட்டால் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு. எங்கள் அத்தை ஏமா இந்த மூக்குத்தி மட்டும் கலத்திட்டு ஐயா மகாட்ட இவ்வளோ மூக்குத்தி மட்டும் கலத்த சொல்லிட்டு போயாச்சு. கடந்து போயிருந்த பிறகு எங்கள் நம்மளுக்கு வரல பொண்ணு மாப்பிள்ளை விட்டு வருவாங்களா, வரணும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணது பார்த்தீங்களா. இப்படி வீடு க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து ஸ்டூல் போட்டு, நம்ம தான் ஆள் கட்டையே போயணுமே, ஸ்டூல் போட்டு நல்லா வழக்குமாரை பிடிச்சி ஒற்றை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த வழக்குமாறு மூக்குலையா விழுந்துச்சு. அல்லேலூயா. தேவன் எங்க இருக்கிறாரு பாருங்க. மூக்கு தானே கலத்த சொன்ன மூக்குத்திய, இந்த மூக்குத்தினா கலத்த மாட்டேன் நான் சொன்னேன். கர்த்தர் பாருங்க இப்படி ஒற்றை அடிச்சுட்டு இருக்கேன். கரெக்டா பிடி வந்து இதுலயா விழுந்து மூக்குத்தி தெரிச்சு போயிடுச்சு. மூக்குத்தியும் காங்கல சொரையும் காங்கல. அல்லேலூயா. இது ஸ்டைல்ஸ் போட்ட வீடு. அதுல கடந்த நமக்கு தெரியலாமா அந்த தங்க பொருள் கீழே விழுந்தா கிடைக்கணும்டா. தேடுறேன், குண்டு கிடைச்சிட்டு சொரை கிடைக்கல. அப்ப சொரை யார் வாங்கி தரணும்? மைனி அண்ணன் தான் வாங்கி தரணும். இதுதான் எங்க அண்ணன் சமயம் பார்த்தாவ. ஆகா இது எங்கேயோ ஒண்ணு இருக்குதுன்ட்டு எங்க அண்ணன் வாங்கி தரல. இந்த மூக்குத்தி அப்படியே விட்டாச்சு. இப்படி விட்டுட்டு போகும்போது நான் அந்த அருளை ஆடிட்டு இருந்த பாருங்க. அப்ப இந்த பிசாசு சொல்லிட்டு இவளுக்குள்ள பெரியவர் இருக்காருன்ட்டு. அதுக்கப்புறம் கல்யாணம் கட்டியாச்சு. கல்யாணம் கட்டினா அப்போ கல்யாணம் பேசியாச்சு. எங்கள் அண்ணன்னு சொல்கிறாங்க ஹார்ட்டு வீக்கு, டாக்டர்கிட்ட கூட்டி போயாச்சு. அப்போ எங்கள் அண்ணே தெரியும், உடம்பு சரின்னு தெரியும். ஏன்னா எங்கள் அண்ணிக்கிட்ட கூட நாங்கள் சொல்லலை. எங்கள் அண்ணனுக்கும் எனக்கு தான் தெரியும். ஏன்னா இவன் மறைச்சு போயிடுவா. அப்போ தெருவில் எல்லாரும் சொல்லுவாங்க, பெரியவங்க இல்லை இருக்கிற எல்லாரும் தாய்மார் தான். உண்மையில் அப்போ நீங்கள் சொல்லுவீங்களா, அம்மா இருந்தா அப்பா இருந்தா இந்த பிள்ளையை கட்டி கொடுத்துருப்பாங்க அப்படி சொல்லுவீங்களாம்மா நீங்கள்? அண்ணன் வளர்த்தோன்னு இந்த பிள்ளையை கட்டி எனக்கு இருக்கிற வியாதி யாருக்கு தெரியும்? எங்கள் அண்ணனுக்கு தான் தெரியும். எங்கள் அம்மாவுக்கு தெரியும், எங்கள் அப்பாவுக்கு தெரியும். வேற உங்களுக்கு தெருவுகளுக்கு தெரியாதுல்ல. எங்கள் அண்ணன் சொல்கிறாவ, ஏம்மா தெருவில் எல்லாரும் சொல்கிறாவ பிள்ளையை கட்டி கொடுத்தானே அண்ணங்காரன் வளர்த்தா இப்படி சொல்வாங்களாம்மா. அப்போ ஏன்னா எனக்கு கல்யாணமே கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல, இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னு டாக்டர்கிட்ட கூட்டி போயிட்டாவே எங்கள் அண்ணன். கூட்டி போய் ஐயா இப்படி எங்கள் சொந்தக்கார பையன் அவ்வளோ பொண்ணு கேட்குறாங்க, கட்டி கொடுக்கலாமான்னு சொல்லுவோம். டாக்டர் சொன்னாங்க கட்டி கொடுக்கூடாது, கட்டி கொடுத்தா அன்னைக்கு அந்த பிள்ளை அன்னைக்கே மறிச்சு போயிடும் இப்படி டாக்டர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அண்ணனுக்கு பார்த்தாவ என்கிட்ட, ஏம்மா நீ வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் மாமியார் வீட்டில் செத்து ஒரு நாள் வாழ்ந்தாலும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா அவருக்கு யாரும் சொல்ல மாட்டாவ பற்றி. எங்கள் அண்ணனுக்கு மூளை போயிருங்க, பெரியவங்க யாரும் பேச மாட்டாளா. ஏதோ பிள்ளை போனால் வயிற்றுலையே நெஞ்சுலையே அவங்க செத்துட்டான்னு எங்கள் அண்ணனுக்கு ஒரு இதாயிருந்து. எங்கள் அண்ணன் ஏமா ஒரு நாள் வாழ்ந்தாலும் மாமியார் வீட்டில் வாழு, நீ போ கட்டி கொடுத்துருவீச்சு. கல்யாணம்லாம் பேசி அங்கே மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லாம் ஐட்டம் ஆகியாச்சு. இங்கே மூக்குத்தையும் எல்லாம் கிடச்சி முடிச்சு வந்தாச்சு. கல்யாணம் முடிஞ்சாச்சு. கல்யாணம் முடிஞ்சு முதலூருக்கு வந்திருக்கேன். வேதனை சூப்பராக வந்துச்சு. ஏன்னா நெஞ்சு இங்கே இது காட்டு இது இல்லாமா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த கிரிகை நம்மளை விட்டு போகாதுல்ல. ஏன்னா நம்ம இதில் இருந்தால் அந்த இங்கே வந்தால் நம்மளுக்கு ஒருத்தர் ஒன்று ஜெபிக்கணும். இப்படி இன்னும் நல்லா உங்களுக்கு ஒரு பாஸ்டர் உண்மையில் நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த இடம் நான் ஒரு கூடாரம், சின்ன கூடாரம் வந்தால் இதில் தேவ மகிமை இருக்கு. இல்லையா? நான் இந்த இடத்துல வரும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு நான் என் பையனும் வந்தோம், தெரியல. அங்கே போயிட்டு அப்புறம் திரும்பி ஒருவர்கிட்ட கேட்டு இங்கே வந்தோம். இந்த இடத்துல வந்தது உண்மையிலே எனக்கு அவ்வளோ மன நிம்மதி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் இங்கே வாசம் பண்ணுகிறாரு. அல்லேலூயா. நல்ல ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு தந்திருக்காரு. மிஸ் பண்ணிடாதீங்க, ஓடி வந்துருங்க. எல்லாரும் முன்னுக்கூட்டி வாங்க. ஒரே ஒரு தாயார் வந்து இப்படி இருந்தாங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ள காங்கலை. உண்மையில நீங்கள் இந்த கூடாரத்துக்கு வந்து நீங்கள் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குமா. கடவுள் நல்லா பிடிச்சிக்கிடுங்க, என் சாட்சியை கேளுங்க. அப்போ திருப்பி இங்கே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா எனக்கு நெஞ்சு வீங்கும். எங்கள் அண்ணன் என்ன சொல்லியிருந்தா தெரியுமா? உங்கள் அத்தைக்கிட்ட சொல்லிடாத பாருங்க, நல்ல அண்ணன் இல்லை எங்கள் அண்ணன், உனக்குள்ள வியாதிய உங்கள் அத்தைக்கிட்ட சொல்லிடாத. முக்கியமாக புருஷனுக்கு தெரியக்கூடாது, விட்டுட்டு போயிடுவானே. இப்போ நல்லா இருக்கும் போதே விட்டுட்டு போகிறாங்க. இதில் வியாதின்னு சொன்னால் அவன் விட்டுட்டு தானே போவான். எங்க அப்படி சொன்னா அப்போ ஏமா எனக்கு நெஞ்சு பிடிக்கும்ல. எங்கள் அண்ணன் தெரியாம நீ மாத்திரை போட்டுக்க, உனக்கு என்னதுன்னு சொன்னாலும் நீ பேசாமல் இருக்கேன்னா. அப்போ வந்து ஃபோன் வசதி கிடையாது. இப்போ தான் நம்மளுக்கு செல்ஃபோன் வந்துருக்குது. எனக்கு கல்யாணம் முடியும் போதெல்லாம் செல்ஃபோனும் கிடையாது. ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் லேண்ட்லைன் இருந்துச்சு, அதனால கடைக்கு தான் பண்ண முடியாது. இப்படி என் சூழல் இருக்கும்போது எனக்கு இந்த வலிக்கும். அப்போ எங்கள் அத்தைக்கிட்ட நான் எத்தனாலும் எனக்கு நெஞ்சு வலிக்குன்னு எந்த மாமியாருக்கு ஒருத்துட்டு இருப்பாவ. எல்லாரும் பெரியவங்க இருக்கீங்க. எந்த மாமியாரு பிள்ளை படுத்து கிடந்து வேலை செய்ய மாட்டதான் எந்த மாமியார் பொறுத்துட்டு இருப்பாவே. எங்க மாமியார் அப்பமா என்ன இந்த பிள்ளை ஒரே சொத்து தோழிச்சு கொஞ்சம் வெள்ளையா இருக்குன்னு இந்த பிள்ளைய கேட்டனா இது ஒரே படுத்து கிடக்குது என்னன்னு சொல்லிட்டே இருப்பாங்க.
சொல்லிட்டு இப்படி லைஃப் போயிட்டு இருந்துச்சு. நெஞ்சு வலி வந்துருச்சு, ரொம்ப வந்துருச்சு. வீட்டுக்கார்ட்ட சொல்லவும் முடியல, மாமியார்ட்ட சொல்லவும் முடியல. இப்படியே எனக்கு இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனால் என் தாய் கருவில் என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்காரு பாருங்க. உண்மையிலே எனக்கு கருவு வந்துச்சு. பிள்ளை மஸ்ட் பிள்ளை தனிச்சிட்டு எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்கல்ல. ஒரு குழந்தை வந்துருச்சு. வந்த உடனே எங்கள் அண்ணன் மெதுவா, இன்னும் உனக்கு எது ஒன்று செய்தோம். ஏன்னா எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம ரத்தங்கள் துடிக்க தானே செய்யும். எங்கள் அண்ணன் என்கிட்ட வந்து குழந்தை உண்டாயிட்டான்னு எங்கள் அத்தை சொன்ன உடனே எங்கள் அண்ணன் ஏமா உனக்கு ஏதாட்டு செய்தா சொல்லு அண்ணன்ட்டான்னு சொல்கிறவ. ஏன்னா அப்படிலாம் ஒன்றுமே செஞ்ச மாதிரிலாம் நல்லா தானே இருக்கிறேன் அப்படி சொன்னேன். அந்த குழந்தை தனிச்சு 2 வாரம் ஒரு 3 வாரம் இருக்கும். பிள்ளை ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. பிள்ளை தங்கலை. போனோடனே எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ இந்த பிள்ளை பொண்ணு நம்ம தங்கச்சி போயிடுவாள்ன்ட்டு எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பயம் கொடுத்துட்டு திருப்பி ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் டாக்டர் வந்து பார்த்துட்டு, நான் வந்து சென்னையில் பார்த்துருக்கேன், இங்கூட லோக்கலில் எல்லாம் பார்த்துருக்கேன். இந்த லோக்கலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் சென்னைக்கு போனால் வீட்டுக்காரர் சந்தேகப்படுவார். ஏன்னா இவர் வீட்டுக்காரர் அன்னைக்காரன் தங்கச்சி எங்கேயோ கூட்டிட்டு போகிறான்னு எதுவும் சந்தேகம் வந்துட்டு சும்மா இந்த லோக்கலில் இருக்க டாக்டர்கிட்ட போய் காமிச்சோன்னா டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை அந்த பிள்ளைக்கு நெஞ்சு வலி இருந்தாலும் நல்லா தான் இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ட்டு சொல்லிட்டாரு. இங்கே வந்து மாத்திரை மட்டும் நான் போட்டு இப்படி இருக்கிறேன். இருந்தோன்னா பிள்ளை அவசரம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு ஆனானு எங்கள் அண்ணன் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கம்மா அப்படி சொல்லிட்டு, எங்கள் அண்ணன் தான் எனக்கு அம்மா அப்பா, எங்கள் அண்ணன் தான் எனக்கு எல்லாம் சொல்லிட்டு போவேன். இப்படி சொல்லிட்டு போகும்போது அடுத்த குழந்தை உடனே உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. அழகான ஆம்பளை பிள்ளை சுகமா பெத்தெடுத்தேன். அல்லேலூயா. காட்டு வீக்கான், காட்டு சுருக்கி போயிருக்கான். கடவுள் பாருங்க, என் காட்டை அவரு புதுசாவே ஆக்கிட்டு இருந்திருக்காரு. எனக்கு தெரியாது. ஆண்டவர் என் கூட தான் இருந்திருக்காரு. அது சொல்லிச்சுல, பிசா சொல்லிச்சிருப்பதுங்க, உனக்குள்ள இருக்கிறவரு பெரியவர். யாருமே எனக்கு சொல்லல, எந்த ஊழிகாரங்களும் சொல்லல, யாரும் சொல்லல. பிசாசே நமக்கு சாட்சி சொல்லுது பாருங்க, இவளுக்குள்ள இருக்கிறது பெரியவர். அப்ப பெரியவர் எனக்குள்ள இருந்திருக்காரு, எங்களுக்கு தெரியல. தெரியாமவே நான் இருந்திருக்கேன். அதனாலதான் என் ஜீவனம் போகாம எனக்கு கற்பத்தின் கனியை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. ஒரு குழந்தை பெத்து எடுத்தாச்சு, சுகமா பெத்து எடுத்தாச்சு. நார்மல் பாருங்க, ஆப்ரேஷன் நம்ம கட்டையா இருக்கிறோம். சிலவங்க கட்டையா இருந்தா ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே இல்லை. போனே பரமங்குறிச்சியில சுகமா பெத்து எடுத்துட்டு வந்துருக்கேன். அல்லேலூயா. இப்படி எனக்கு அடுத்த குழந்தை, அதுக்கு ஒரு அடுத்த குழந்தை, இந்த பிள்ளை 3வது பிள்ளை பாருங்க, என்ன ஹைட்டா இருக்கு பாருங்க. இந்த பையன் பிறக்கும் போதுதான் நாங்க கடவுளுக்குள்ளே வந்தோம். அது முடிய நான் 2 பிள்ளை பெக்கிற வரைக்கும் பேர் கிறிஸ்தவங்கள். எங்க மாமியார் வீட்டுல பேர் கிறிஸ்தவங்க. எங்க அத்தை எப்படி தெரியுமா, ஜோம்னுவாவ. ஆனா அந்த விசுவாசம் கிடையாது. எங்க வீட்டுக்காரு நம்ம கிறிஸ்துமஸ் வந்தா ஆலயம், பண்டிகை வந்தாதான் ஆலயம். மிச்ச நேரம் வீட்டுக்காரு ஆலயத்துக்கு வரவே மாட்டாங்க. நான் கூட ஞாயிற்றுக்கிழமை தோறும் போவேன். எப்படி தெரியுமா, கொட்டாரத்துல பின்னாடி தான் இருப்பேன், முன்னாடி வந்து இருக்கவே மாட்டேன். முன்னாடி கிடப்பேன். ஏன்னா திடீர்னு யாரும் நம்மகிட்ட எது கேட்டக்கூடாதுல ஒரு பயம். அது பயம். அந்த பயத்துல நான் அங்க கிடந்தேன். ஒரு நாள் ஐயா வந்து என்னைய நான் அழுது ஜோம்ன்றத ஐயா பார்த்து இருந்திருக்காரு. ஒன்னு அவரு, ஏமா நீ முன்னுக்கு வாட்டாரு. ஐயா இவரு வேற நம்மள முன்னுக்கு கூடுறாரு, என்னத்தை கேட்டு தொலைய போறாரு தெரிய. ஒண்ணுமே இந்த பைபிளோட தெரியாது. ஏன்னா அப்ப தெரியாதுல்ல, தெரியாதுன்னு எனக்கு பயந்து இருக்கிறேன். ஏமா ஒன்னேதமா சொல்றேன், முன்னுக்கு வாட்டு. நான் என்னைக்கு நான் முன்னுக்கு அவருக்கு கீழ்ப்படணும்ல. இப்ப ஊழியக்காரங்க சொன்ன உடனே நம்ம ஓடி வந்துடணும். ஏன்னா உண்மையில கீழ்ப்படிந்தா நம்மளுக்கு மேல்படி. அல்லேலூயா. நான் கீழ்ப்படிஞ்சு இங்க வந்து இருந்தேன். எனக்கு அப்பந்தான் தெரிஞ்சிச்சு, இந்த வசனம் அவங்க பேசுற பேச்சு எல்லாமே என் காத்துக்குள்ள போச்சு. பரிசு நம்மளுக்கு வந்து பிரசங்கம் பண்றாங்கல்ல, இந்த பிரசங்கம் பண்ணது நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். அது நான் பின்னாடி இருக்கும்போது எனக்கு கேட்கல. உண்மையிலே எனக்கு கேட்கல. எனக்கு கேட்குன்னா அதுல வந்து பெரியவங்க இருப்பாங்க, இந்த சின்ன பிள்ளைகள்லாம் வச்சு நம்ம கொட்டத்துல இருப்பாங்க, அது ஆழம். அப்ப இந்த சத்தம் நம்மளுக்கு கேட்கல. ஏன்னா நீங்க கடவுளுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு வசனம் தெரியும். நான் இந்துல இருந்த பிள்ளைக்கு எனக்கு இந்த வசனம் தெரியாது. நான் அது முன்னுக்கு வந்தோன்னு அந்த வசனம் எனக்கு காத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிச்சு. அப்ப கர்த்தர் இருக்கிறாரு, அப்ப நம்ம இப்படி கூப்பிடணுமோ, நம்ம இப்படி ஜெபிக்கணுமோ அப்படின்னு எனக்குள்ளே ஒரு தோணல் வந்துச்சு. நம்ம இப்படி கேட்டோம், அப்போ நம்மளுக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னா நம்ம கேட்கணும். இப்படி எனக்குள்ள வரும்போது நான் அப்படியே மனசுக்குள்ள, இசப்பா நீ பயப்படான்னு சொன்னீங்களா, எனக்கு நெஞ்சு வலிச்சு.
நான் எப்போ சொன்னேன், ஏசப்பா எனக்கு இந்த நெஞ்சு வலிக்கு என் புருஷன்கிட்ட சொல்ல முடியல, எங்கள் அத்தைக்கிட்ட சொல்ல முடியல, எனக்கு ஒரு வேலை செய்ய முடியல. ஒரு பெட்ஷீட்டை துவைச்சிட்டேன்னா அன்றைக்கி நான் பெட்ஷீட்டை துவைச்சி வீடு க்ளீன் பண்ணிட்டேன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நான் படத்தான் கிடப்பேன். எனக்கு காய்ச்சல் வந்துடும். 2 நாள் கட்டில் விட்டு இறங்கவே மாட்டேன், காய்ச்சலில் கிடப்பேன். இப்படியே நான் போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் பாருங்க எவ்வளோ நல்ல தேவன். எனக்கு அதுக்கு பிறகு இவன் இப்போ உண்டாயிட்டான், இந்த பையன் உண்டாயிட்டான். இந்த பையன் உண்டவனே எங்கள் அத்தை சொல்லுவாங்க, ஏம்மா அதில் ஒன்று இதில் ஒன்று இருக்குல்ல, இந்த பிள்ளை வேண்டாம்மா, அழிச்சு உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் அத்தை சொல்லணும், நான் எனக்கு அம்மா அப்பா கிடையாதுல்ல, மாமியார் சொல்லிதான் நம்ம கேட்கணும். உடனே சரின்னுட்டு நேருக்கு ஆஸ்பத்திரி போயாச்சு. அங்கே போய் சிஸ்டர் எனக்கு இந்த குழந்தை, எங்கள் அத்தை எனக்கு கல்யாணம் முடியும் போது 19 வயசு கூட ஆகலை, சின்ன பிள்ளையிலே கட்டி கொடுத்தாச்சு. ஏன்னா எங்கள் அண்ணன் எப்போ தள்ளணும், இது எப்போ போகணுன்னு தான் இருக்கிறோம், அதனால தள்ளி விட்டுட்டாங்க. இதுக்கு விவரம் தெரியாமல் நான் இந்த பையனை கொண்டு டாக்டர் மட்டும் போய், ஏம்மா எனக்கு சின்ன சின்ன குழந்தையா இருக்குது, இந்த பையன் எனக்கு வேண்டாம், க்ளீன் பண்ணிடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறேன். அது என் சரீரத்தை பார்த்து சொல்லும், ஏம்மா நீ ரொம்ப வீக்காக இருக்கா, ரொம்ப வீக்காக இருக்காம்மா, இதை க்ளீன் பண்ணுனா நீ அவ்வளோந்தாம்மா, ஏதாவது உனக்கு செஞ்சிடும், இந்த ஒரு குழந்தை தான், 2 குழந்தை இருக்கு, இந்த ஒன்று நீ பெற்றுக்கோ அப்படின்னு டாக்டர் அம்மா சொல்லி எனக்கு மாத்திரை தந்து அனுப்பிவிடுச்சு. இங்கே வீட்டுக்கு வந்திருக்கேன், எங்கள் அத்தை குழந்தை அழிக்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரு பெற்றுக்க சொல்கிறாங்க. நான் என்ன செய்ய? மாமியாரை சொல்ல கேட்கணுமா, வீட்டுக்கார சொல்ல கேட்கணுமா? எனக்கு எதுவுமே தெரியல. நேர ஆலயத்துக்கு போனேன். அந்த பிரசங்கம் பண்ணுறாங்களா, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி நீ கூப்பிடு. நான் நேர கோயிலில் போய் சொல்லுவேன், ஏசப்பா இந்த ஒரு பிள்ளைய நான் பெற்றுக்கிடுனப்பா, எனக்கு இதுக்கு எங்கள் மாமியார் உள்ளத்தில் நீங்கள் தான் பேசணும், எப்படியாட்டும் எங்கள் மாமியார் இந்த ஒன்றே நீ பெற்றுக்கன்னு சொல்லணும் ஏசப்பா அப்படின்னு கோயிலை ஜோலிட்டு வந்திருக்கேன். எங்கள் அத்தை இதில் எத்தனை பேருமா நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்து சிலவங்க ராசி பார்க்குறாங்க தெரியுமா, 4 நட்சத்திரம் சோசியம் பார்க்குற கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க, இப்பவும் இருந்துட்டு தான் இருக்காங்க. நேரத்தை பார்க்குறாங்க, சோசியத்தை பார்க்குறேன். எங்கள் மாமியார் அப்படி தான் இருந்துச்சு, எங்கள் மாமியார் அப்படியே தான். உடனே இங்கே சொல்லவா, அப்படியா இந்த ஒரு பிள்ளை நீ பார்த்தியா, எங்கள் 2 பேருக்கு சண்டை வருது. இப்படி இருக்கும்போது எங்கள் அத்தை, ஐயா நான் இப்போ வாரம் நேரம் உடம்புடிக்கு போயிட்டு, உடம்புடியில் போய் அங்கே போய் என்ன செஞ்சுருக்காங்க, பேராசி பார்ப்பாங்களாமா, அந்த ஜாதகம் பார்ப்பாங்களா, இதை பார்க்க வையாச்சு. அங்கே போனால் அவர் சுவாசிகாரம் உள்ளத்துல தான் ஆண்டர் கிரிக்கை செஞ்சிருக்காரு. அல்லையா, அவரு சுவாசிகாரம் என்ன சொல்லிட்டு தெரியுமா, போனோடனே ஏமா உன் மரமோ குழந்தைண்டா இருப்பாள, நீ இதை பிள்ளை நீ அழிச்சுட்டானா உன் மரமோ சேர்த்துட்டா, உன் மருமவா செத்துட்டா. ஆண்டவர் அங்க அவர் மூலமா கிரிக்கை செஞ்சுட்டாரு. ஐய இவன் 2 பிள்ளையும் போட்டு செத்துடக்கூடாத, ஏற்கனவே சும்மா சும்மா படுத்து கிடக்காலன்ட்டு எங்க மாமியார் புலம்பிட்டு நேர வந்து, ஏமா நீ குழந்தைய அழிச்சிடாத, இந்த ஒரு பிள்ளைய நீ பெத்துக்காமா அப்படி சொல்லியாச்சு. எங்க அத்தை சொன்ன உடனே, நல்ல அத்தை நல்ல அத்தை, உண்மையில எங்க அத்தை நல்ல அத்தை. எங்க அத்தை சாட்சி சொல்றேன், இங்க இருக்கிற தாய்மாரெல்லாம் உண்மையில சொல்றேன், பெரியவங்க ஆசீர்வாதத்துல நான் நல்லா இருக்கேன். உண்மையில எங்க மாமியார் என்னை ஆசீர்வதிச்சாங்க, அதனாலதான் நல்லா இருக்கிறேன். அந்த சாட்சி நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு பிறகு எங்க அத்தை வந்து ஓடி வந்துட்டு, அம்மா நீ குழந்தைய அழிச்சிடாத அப்படின்ட்டு. சரி, உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டாரப்பா, அல்லேலூயா போட்டுக்கிட்டு உள்ள உங்க தனிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னுக்கிட்டு இந்த பையனை எங்கள் அத்தை வேண்டான்னு சொன்னா பத்தில, நீங்கள் என்ன நினச்சான்னு சரி ரொம்ப அழுது நீங்கள் என்னைய மாதிரி யார் இப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் உண்மையை நான் கூட சொல்கிறேன், கலந்து விளக்கிறத பற்றி இல்லாமல் சின்ன கலந்து விளக்க நம்ம இடிப்போம்ல, அதை எடுத்து என் வயிற்றுல குத்துவேன். இந்த பிள்ளை வேண்டாம், இந்த பிள்ளை வேண்டாம், இந்த பையனை வேண்டாம் வேண்டான்னு வயிற்றுல குத்திட்டு கடுகு பச்சை அரைச்சி குடிப்பேன். இஞ்சி பச்சையாக குடித்தேன். பறவை திருப்பி இதுவும் போல தொட்டி இவ்வளோத்துக்கு உயரமாக இருக்கும், அது மேலேருந்து குதிக்கிறேன். பாருங்க ஸ்ட்ராங்காகிட்டு இருந்த பிள்ளை. கடுகை குடிச்சு பார்த்தேன், இஞ்சியை குடிச்சு பார்த்தேன், தொட்டிலிருந்து குதிச்சு பார்த்தேன், போகலை. தவளைப்பானை பெரிய தவளைப்பானைலாம் புத்தக தவளைப்பானை உண்டுல, அதை தொட்டிகளை விட்டு தண்ணியை மோந்து இடுப்பில் வச்சு பார்த்தேன், அதுவும் கிளீன் பண்ணலை. நேராக ஆஸ்பத்திரி போயிட்டேன். சாத்தாங்குளத்துக்கு வந்து அந்த டாக்டர் அம்மாட்ட வந்து, ஏம்மா எனக்கு 2 பிள்ளை சின்ன சின்ன பிள்ளையா இருக்குது. ஏன்னா அத்தை இப்படி சொன்னோன்னா மனசு கவலையில், அம்மா எனக்கு 2 சின்ன சின்ன பிள்ளை, இந்த ஒரு பிள்ளை வேண்டாமா, ஏதாவது ஒரு மாத்திரை தந்து இதை அழிச்சு விட்டுருங்க அப்படின்னா, அது ஏன் மூஞ்ச பார்த்து அது பாம்போல, சரி பீமெல்லாம் இந்த ஒரு மாத்திரை போடு, நீ போனால் நாளைக்கே எல்லாம் அபர்ஷன் ஆயிரும் அப்படி சொல்லிட்டு அது ஒரு மாத்திரை தான் அவங்க சொல்லிச்சு. நான் 6 மாத்திரை எங்கேயாச்சு 3 நாளைக்கும் 3 நேரம் போடணும்ல, எல்லாம் சேர்ந்து வாங்கிட்டு போடு எவ்வளோத்தையும் போட்டா பார்த்தா ஒண்ணுமே வெளியே வரல. இது ஸ்ட்ராங்காவே இருந்திருக்குது. இப்படி இருக்கும்போது அதுக்கு சோசியல் பார்க்கறதுக்கு போனது எங்க அத்தை. பத்தியில ஆண்டவர் நம்மள மனசை பாக்குறாரு பார்த்தீங்களா, அந்த அங்கலாய்ப்பு அவரு பார்த்துட்டு இருக்காரு.
அதுக்கப்புறம் எங்கள் அத்தை சொல்கிறேன், ஏம்மா இந்த ஒரு பிள்ளையும் பார்த்துட்டு உனக்கு ஏதாட்டும் பண்ணிடுவோம், இந்த ஒன்றி பார்த்துக்கணும், ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஒரு பிள்ளை பெருசாக ஆக பயம் கொடுத்துட்டு, ஏன்னா நிறைய மாத்திரை சாப்பிட்டோம்ல, நிறைய மருந்தெல்லாம் சாப்பிட்ருக்கோம், பிள்ளைக்கு எது ஆயிரட்டுன்னா எனக்கு அதுக்கு ஒரு தான் உணருது. நான் என் வயிற்றுல கையை வச்சு, ஏசப்பா எனக்கு இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கணும் ஐயா, என் பிள்ளைக்கு ஒரு குறை வந்துடக்கூடாது ஏசப்பா, நிறைய மாத்திரை சாப்பிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பான்னு இப்படி நான் ஜோம் பண்ணுவேன். நானே என் வயிற்றுல கை வச்சு நான் ஜோம் பண்ணுவேன். இப்படி ஜோம் பண்ணுங்க. அத்தை சொல்கிறாவ, குழந்தை பத்து நம்ம 9 மாதம் ஆயிட்டு, நீ இது ஆம்பளை பிள்ளையா பத்துடும். எங்கள் மாமியார் பாருங்க, ஏம்மா இது நீ ஆம்பளை, இப்போ நான் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் ஒரு இது எங்கள் பொம்பளை பிள்ளைலாம் அதில் ஒன்று இதில் ஒன்று வச்சுருக்காங்க, நீ மட்டும் தான் 3வது பிள்ளை. என் மகன் பாவம், நகை போட முடியுமா? மகன் மேலே பாசம் வந்துட்டீங்க மாமியாருக்கு. அப்போ நான் சொன்னேன், இது என்ன பிள்ளைன்னு எனக்கு இருக்கத்தே தெரியும், இது நான் ஸ்கேனாக பண்ணி பார்க்க முடியும். அப்படி சொன்னேன். எங்கள் அத்தை, நீ பையன்தான் கேட்கணும், எனக்கு அது வேற தலையெழுத்து. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் டெலிவரி ஆயிடுச்சு. டெலிவரி ஆகி ஆஸ்திரி போச்சு. எங்கள் அத்தைகிட்ட சொல்லுங்க, எல்லாரும் காமராஸ்திரியில் போகணும்னா பெற்றுடுறாங்க, என்ன இந்த வாட்டி காமராஸ்திரி கூட்டு போங்க, ஏன்னா 2 பிள்ளை அம்மா வீட்டுக்கு போயிருக்கேங்க, அண்ணன் வீட்டுக்கு, இந்த பிள்ளைக்கு நான் உங்கள் வீட்டில் இருக்கிறேன், காமராஸ்திரி கூட்டு போனால் உடனே குழந்தை பெற்றுருவேன். அப்படி சொல்லி அங்கே போனால் பிள்ளை வரவே மாட்டேங்குது. இது பெருசாக இருக்குது, ஏன்னா இந்த மருந்தெல்லாம் குடிச்சு குடிச்சு இது வெயிட்டு போட்டிருக்குது, எங்களுக்கு தெரியாது. பிள்ளை வர்ற மாதிரி இல்லை. உடனே நேராக பிள்ளை வயிற்றுக்குள்ள இருந்தே காட்டு போய் வந்துச்சு. நான் ரொம்ப திணறிட்டேன், மூச்சு தண்ணி, என்ன காட்டு வேற வீக்குல, இது எனக்கு மூச்சு திணறு வந்தோடனே அதுக்கு ஒரு வண்டி பிடிச்சி நேராக கிருஷ்ணவர் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. தெரியலாமா? கிருஷ்ணவர் ஆஸ்பத்திரி தெரியல, தெசாலையில் இருக்குது. அந்த ஆஸ்பத்திரிக்கு என்னை கொண்டு போனாங்க. கொண்டு போனோன்னா டாக்டர் பார்த்தாரு, வயசு ரொம்ப குறைஞ்சிட்டு, இது நார்மலாக பறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, இது வயிற்று ஆப்ரேஷன் பண்ணி தான் இந்த குழந்தைய எடுக்கணும். அங்கே அப்பா வந்திருக்காங்களா, அப்பா கையெழுத்து போடணும்னா அப்பா வரவே இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் வரவே மாட்டார், ஒரு நாள் வரல. எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, எங்கள் அத்தை, எங்கள் மைண்ட் எல்லாம் இருக்காங்க. உடனே எங்கள் அண்ணன் தான் சைன் போட்டு, பிள்ளைய நீங்கள் தாய் பிள்ளைய பிரித்து விட்ருங்க அப்போ நீங்கள் கையெழுத்து போட்டதுக்கு எல்லாம் கொண்டையை கட்டி நகை எல்லாம் கலத்து சொல்லிடுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணனா எல்லாம் கலத்து. எனக்குள்ள என்ன தெரியுமா, அந்த நர்ஸு சொல்லுது, அக்கா 2 பிள்ளை உங்களுக்கு இருக்காக்கா, அந்த பிள்ளை இங்கே வலிக்குது, அது அப்போ தான் கேட்டுட்டு இருக்கோம், உங்களுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்டுட்டு இருக்குது. ஏம்மா 2 பிள்ளைம்மா. அப்போ எக்கா சுகமாக பற்றி எடுத்துட்டீங்களா, வயிற்று ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன். எப்போ 2 பிள்ளை சுகமாக பற்றி எடுத்துட்டேன். எக்கா இது உங்களுக்கு வயிறு கிழிச்சு தான் எடுக்கணும் பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. ஐயா அப்படியா? எனக்கு அது கவலையே இல்லை. எனக்கு என் மைண்டு ஃபுல்லாக எங்கள் மாமியார் ஆம்பளை பிள்ளை பார்க்க சொன்னாவில், ஆம்பளை பிள்ளை பார்க்க சொன்னாலும் என் மைண்டு ஃபுல்லாக ஆம்பளை பிள்ளை மேலே இருக்குது. இந்த பிள்ளைக்கு இதை சொல்லுது, எனக்கு அது சிந்தனையே கிடையாது. உடனே எனக்கு இந்த 3 நாள் நடந்து நடந்து நம்ம சோந்திரம் பார்த்தீங்களா, டெலிவரி நேரத்தில் அந்த ஃபேனு காற்றுக்கு தூக்கம் வருது. நான் நல்லா தூங்குறேன். இந்த பிள்ளையம்மா தட்டி, ஏக்கா கொஞ்சம் வயிறு வலி இருந்துச்சுன்னா சொல்லுங்கக்கா. எங்கே வயிறு வலி வேறு, எங்கே தூங்கிட்டு இருக்கேன் நான், ஏசப்பாவே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தந்துருங்கப்பா, ஆம்பளை பிள்ளை தந்துருங்கப்பா. என் மைண்டு ஃபுல்லாக அப்படி இருக்குது. இப்படியே கடந்து போகும்போது கொஞ்சம் நேரத்துக்குள்ள ரெட்டை சடை கட்டியாச்சு. என்னைய டாக்டர் வந்து பார்க்குறாங்க. உடனே தாயே பிள்ளையை நம்ம எடுத்துடணும், ஏன்னா தாய் தண்ணி சத்து ரொம்ப குறைஞ்சிட்டு பிள்ளை ரொம்ப மோசமாயிட்டு, பிள்ளை அழி குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு. உடனே ஆப்ரேஷன் சொல்லிட்டு கொண்டாங்க. நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ள கர்த்தர் பாருங்க ஒரு சின்ன வழி தான் வந்துச்சு, ஒரு சின்ன வழி தான். ஒன்று அவட்ட சொல்லி, சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் வலி வந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். பையன் பறந்துட்டான். அல்லேலூயா. ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போகவே இல்லை, சுகமாகவே பெற்று எடுத்துட்டேன். அல்லேலூயா. காட்டு வீக்கம், காட்டு சுருங்கி இருக்குதான். 3 பிள்ளை எப்படிமா பெற்க முடியும்? இப்படி பெற்று எடுத்தாச்சு. அந்த பையன் எத்தனை கிலோ தெரியுமா? 5 கிலோ. 5 கிலோ. பிள்ளை பிறந்தா இடுப்பு தூக்கி வைக்கலாம். ஏன் பிள்ளைன்னு எனக்கு தெரியாது. பிள்ளை பிறந்திருக்கு, பிள்ளை அழலை. பிள்ளை அழலனுடனே அது வந்து எண்ணி விட்டுட்டாங்க. பிள்ளை அழலன்னா பேபி அழலை, பேபி அழலை, பேபி தட்டுறாங்க. அது என்னென்னமோ பண்ணுறாங்க. நான் பார்க்குறேன், என் கண்ணு பார்க்குது, அந்த குழந்தைய நான் பார்க்குறேன். ஆனால் என்ன குழந்தை தெரியல, என்ன குழந்தை தெரிய மாட்டேங்குது. ஏன் சிந்தனை பிள்ளை என்ன குழந்தை தெரியல. சிஸ்டர் அது என்ன குழந்தைன்னு, பேபி பிறந்திருக்கு, பேபி பிறந்த எல்லாருமே குழந்தை பிறந்த பேபி சொல்கிறாங்க. அது என்ன பேபி எனக்கு அக்கறை ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. ஓடுறவன் அங்கங்கே போகிறவன், டாக்டர் கூட்டு போகிறவன், இவே போகிறவன். இப்படியே கடந்து போகும்போது கடைசியில் பார்த்தா, ஐயோ குழந்தை குழந்தை. டாக்டர் வந்து அதுக்கு என்னெல்லாமோ செஞ்சு பிள்ளை அழுதுச்சு. அழுத பிறகு திருப்பி டாக்டர் அம்மா என்னை வந்து அதுக்கு பிறகு என்னை பார்க்காத, என்னை பார்த்து எனக்கு சுத்தம் பண்ணி எனக்கு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் கேட்கேன், டாக்டர் அம்மா என்ன குழந்தை பிறந்திருக்கு? பேபி பிறந்திருக்கு. ஐயோ மெதுவா, உங்களுக்கு என்ன குழந்தை, 2வது என்ன குழந்தை, அதுக்கு பிறகு சொல்கிறேன் 3வது பையன் பிறந்திருக்கு. அல்லேலூயா.
எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எங்க மாமியார் சொன்ன மாதிரி நான் 3வது பையனே நான் பெற்றுட்டேன் இல்லையோன்னு சந்தோஷத்துல அப்பதான் எனக்கு கண்ணில் தூக்கமே வந்துச்சு. குழந்தை பிறந்து பிள்ளை எடுத்துட்டு வந்தாச்சு. 5 நாள் நம்ம ஆஸ்பத்திரி இருக்கலாமா. நான் அதுக்கு முன்கூட்டியே எனக்கு மூளை முளை வியாதி இருந்துச்சு. வாலிய பிள்ளையிலே சின்னன்னா இருந்துச்சு. இது அதுவும் வளர்ந்து வளர்ந்து இருந்திருக்குது. நம்ம இந்த குழந்தை பத்த வீட்டுக்குள்ள நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இது என்ன செஞ்சிருக்கு, சதை இவ்வளோ தொங்கி கிடந்திருக்கு. நம்மளுக்கு இந்த வெந்நீர்லாம் ஊற்றுவாங்களா, இது தண்ணி ஊற்றும் போது போத்துச்சு. நான் படுத்தே கடந்தோடனே எனக்கு அது தெரியல. குழந்தை பெற்று நான் வீட்டுக்கு வந்த பாரு, வீட்டுக்கு அன்னைக்கு மறுநாள் அன்னைக்கு வந்திருக்கேன். அன்னைக்கு நான் தூங்கிட்டேன். மறுநாள் நான் பாத்ரூமுக்கு போகிறேன். என்னால் பாத்ரூம் போக முடியாது. இந்த சதை எனக்கு இவ்வளோத்துக்கு தொங்கி நான் சேலை கட்டிருக்கல இந்த ரெட் கலரில் ஆயிடுச்சு. இப்படி தோடு வலிக்குது. உடனே எங்கள் அத்தரை சொல்கிறீங்க, இது ரொம்ப வலிக்குத, மூளை எனக்கு ரொம்ப பெருசாக தொங்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை அகரு பார்த்தா இப்படி பெருசாக தொங்குது. உடனே காரை பிடிச்சி ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போனால் டாக்டர் சொல்லுவாங்க, கிருஷ்ணப்பா டாக்டர் சொல்லுவாங்க, குழந்தை பிறந்து 6 நாள் தான் ஆகுது, இனிமேல் இதை வெட்டி எடுக்க முடியாது. இல்லை இப்போ இவளே ரொம்ப வீக்காக இருக்கா, அதனால இதை ஆப்ரேஷன் பண்ணால் அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுரும். ஒரு மாதம் கழிச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நான் ஆயில்மெண்ட் தரேன், நீங்கள் இதை கொண்டுட்டு போங்கன்னு சொன்னால் அந்த 1 மாதம் வரைக்கும் எனக்கு தாக்கு பிடிக்குமா? வலி தாங்கவே முடியல. ரொம்ப அழுறேன், ரொம்ப அழுறேன். இந்த பையனை எடுக்கவும் முடியல, அதுக்கு கொடுக்கவும் முடியல. தாய்ப்பால் கொடுக்கவே எடுக்க முடியல. இந்த குரங்கு கொடுக்குற மாதிரி தான் இந்த மாதிரி இப்படி கொடுப்பேன். இந்த சைடு கொடுக்குனா குரங்கு சைடு இப்படி தான் செஞ்சுட்டு இருப்பேன். இப்படியே இருந்தேன்னா எனக்கு ரொம்ப அழுக வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை அப்பந்தான் எங்கள் வீட்டுக்கு அதுக்கு முதல் ஊழியக்காரங்க தெரியும். இப்படி என்ன இருக்காங்களா ஃபாஸ்டர், இதே மாதிரி முதலூரில் ஒரு ஊழியக்காரன் உண்டு. அதுக்கு முதல் நாங்கள் கடவுளுக்கு நாங்கள் கஷ்டத்துக்கு போயிட்டு வந்துருப்போம். அப்போ எங்கள் அத்தை சொல்லவா, ஐயா என் மருமகளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா தம்பி, கொஞ்சம் ஜோமிட்டு போ தம்பி அப்படின்னு அவர் வராங்க. இங்கே அதுக்கு முந்தைய ஊசி போட்டு மருந்து போட்டு வச்சிருக்குது. எனக்கு சோமாவில் அவர் வந்தோடனே ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இருக்கிற வழி தெரியாமல் இவர் வந்து நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு டென்ஷனாக இருக்குது. ஏன்னா நமக்கு வலிக்குது இல்லை. இவர் வந்து உடனே ஆண்டவர் நேசிக்கிறாருன்னு சொல்கிறாரு. என்னத்தை நேசித்தார் போலன்ட்டு என் மனசில் சொல்லிட்டு அவங்க சொல்கிறது எனக்கு ஒன்றுமே காற்றுல வாங்கலை. பாஸ்டர் சொல்கிறதுக்கு காற்றுல நான் வாங்கவே இல்லை. ஒன்று அவர் நல்ல ஜோம்னார், இயேசுவி நாமத்தினால் இந்த பிள்ளைக்கு ஆண்டவரை சுகம் உண்டாகட்டும், எல்லா கிரிகைகளும் அழிஞ்சு போகணும். அவர் நல்ல ஜோம்னுட்டு ஒரு எண்ணெய் கொடுத்தாச்சு. இந்த எண்ணெயை ஏம்மா உனக்கு வலிக்கிற இடத்துல போட மாட்டேன். நான் அதை வாங்கி இப்படி வச்சுட்டு என் பாட்டுக்கு அத்தை அவர் போனோன்னு எங்கள் அத்தை சொல்கிறேன், வந்துட்டு இந்த எண்ணெய் தந்திருக்காங்களே, எங்கள் மாமியார்ட்ட சொல்கிறேன், இந்த எண்ணெய் தந்திருக்காங்களே, நம்ம தான் இப்போ 2 ஊசி போட்டிருக்கோம், ஆயில்மெண்ட் போட்டிருக்கோம், அதில் கிடைக்காதது இந்த எண்ணெயில் எப்படி கிடைக்கும்? எங்கள் மாமியாருக்கும் விசுவாசம் கிடையாதுல்ல. அப்போ அது அப்படி இருக்கட்டுமா, நீ உன் பாட்டுக்கு இருந்துட்டவ. எங்கள் அத்தை அப்படி தான் சொன்னாவ. உண்மையிலே அது அப்படி இருக்கட்டும், நீ இருந்துக்கோ அப்படின்ட்டாவ. நானும் இப்படி இருந்துட்டு அதுக்கு பிறகு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அத்தை சர்ச்சில் ஜெபம் நடக்கும்னா எங்கள் அத்தைக்கு போயிடுவாங்க. ஆனால் எங்கள் அத்தை சர்ச்சுக்கு போகாமல் ஒரு நாள் இருந்தது கிடையாது. அவங்க வந்து பேரு கிறிஸ்தவங்க தான். எந்த டிவி ஓடனா கோயிலை 1 மணி அடிச்சிட்டாங்கன்னா எங்கள் அத்தை உடனே டிவி ஆஃப் பண்ணிடணும், கோயிலுக்கு போயிடணும். எல்லாருமே கோயிலுக்கு போயிடணும். எங்கள் வீட்டுக்கார மட்டும் பேச்சு கேட்க மாட்டார். அதுக்கு பரவாரு எங்கள் வீட்டுக்காரர் பேச்சு கேட்க மாட்டார், அவரை விட்டுருவாங்க. இப்படி நாங்கள் எங்கள் அத்தை கோயில் போயிட்டாங்க. அப்போ இந்த பையன் வெயிட்டாக இருக்கான் பார்த்தீங்களா, எனக்கு யார்கிட்ட தூக்கி தந்தால் தான் அவனை அமுத்த முடியும். அதனால நான் அப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கேன். இந்த பிள்ளை பிறந்து நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் அண்ணி, நான் இருக்கிறத செத்து போயிடணும், இப்படி புலம்பிகிட்டே இருப்பேன். அப்போ எங்கள் அண்ணி அப்படிலாம் சொல்லாத விமலா, அப்படி சொல்லாதன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப வலி வந்து கயிறுலாம் போட்டுட்டேன், தூக்குலாம் போட்டேன். தூக்கு போட்டு இப்படி கயிறை போட்டுட்டு இந்த குழந்தைய யார் நுள்ளி விட்டு அழ பார்த்தீங்களா, அப்படி இந்த பையன் அழுதான். வேகமாக கயிறெல்லாம் எடுத்து பெட்டிக்கில போட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட கட்டு போய் படுத்துக்கிட்டேன். பேசாம ஒன்றும் தெரியாத மாதிரி படுத்துக்கிட்டேன். இப்படி இந்த வேதனை என்னால் தாங்கவே முடியல. 2 நேரம் அப்படியே தற்கொலைக்கு போனேன். 2 நேரமும் கடவுளை என்னை காப்பாற்றே கொண்டு வந்துட்டார். இப்படி இருக்கும்போது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அத்தை கோயிலுக்கு போயிட்டு வராங்களே, போகும்போது நான் இந்த பிள்ளை என்ன பிள்ளை, இந்த பிள்ளை பிறந்து நம்ம இப்படி படுத்துட்டோமே, நம்மளால ஒன்றுமே செய்ய முடியலன்ற இவனை நான் ரொம்ப நொந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணி ஊற்று ஊம்பிமலான்ட்டு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து பால் அடைச்சி அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. கொடுத்தா அது குடிக்க மாட்டேங்குது. சரின்ட்டு ஏமா கொஞ்சம் எடுவீங்களா அப்படின்னா, நான் எடுக்க மாட்டேன், நீங்கள் 2 சங்கில் வச்சு ஊற்றி விட்டுருங்க. அது ஒரு சங்கு, சின்ன குழந்தை தானே, ஒரு சங்கு ஊற்றுனா அது தூங்கிட்டு. தூங்கினோட நானும் இப்படி சரிஞ்சு படுத்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி இது என்ன வாழ்க்கை, இங்கேயும் வலிக்குது, நெஞ்சும் வலிக்குது, மூலமும் வலிச்சா நம்ம என்ன செய்ய முடியும், இவ்வளோ வேதனை அனுபவிக்கணுமா அப்படின்ட்டு நான் ரொம்ப எனக்கு அழுகியா அப்படி சரிஞ்சு படுத்துட்டு கோயில் அங்கே பிரசங்கம் நடக்குது.
பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படி சொல்லும் போது அதுக்கப்புறம் எனக்குள்ளே வருது. எது எடுத்தாலும் அந்த சாட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் டிவிலிங்க, அதெல்லாம் ஓடும். எங்கள் வீட்டில் எல்லாரும் வியாதி சோமாக்கி கொடுக்குறாருல. ஏசாப்பா நான் கேட்கே, ஏசாப்பா இந்த பாஸ்டர் அந்த எண்ணெய் அது கண்ணு முன்னாடி வருது, அந்த எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ அவர் எண்ணெயை ஜோமணி போட சொன்னார்ல, இதை எடுத்து நம்ம போட்டு தான் பார்ப்போமே. அவர் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எண்ணெய் எடுத்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு அந்த இடத்துல போட்டுட்டு அழுதுட்டு இருக்கேன். கரெக்டாக ஜெபம் முடிஞ்சு அத்தை வாரவ திருப்பி இந்த பையன் அழுறான். திருப்பி அழுது, எவ்வளோ போகும்போதும் அழுதுச்சு, இப்போ வரும்போதும் அழுது. அப்படின்னு எங்கள் அத்தை சொன்னோன்னே, ஏத்த நாளைக்கு இவனுக்கு எடுக்கவே மாட்டேன், நீங்கள் ஊற்றுனா ஊற்றுங்க, இல்லை யாருக்காட்டும் கொடுத்துருங்க, இந்த பிள்ளைங்க யாருக்காட்டும் கொடுத்துருங்க இப்படி சொல்கிறேன். உடனே எங்கள் அத்தையம்மா எடுமா அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே நான் பிள்ளைய அந்த எண்ணெய் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஜெபம் இயேசுவே ரத்தம் ஜெயம் இந்த வார்த்தை சொல்லி நான் அந்த போட்டிருந்தேன். அந்த கொஞ்சம் செகண்டுக்குள்ள அந்த சதை அப்படியே உள்ளுக்கு போயிருக்கு. சதை உள்ளுக்கு போயிருக்கு. நான் எந்திரிச்சு எங்கள் மைனி அந்த குழந்தைய தூக்கிட்டாங்க. ஏன்னா அவன் வெயிட்டாக இருப்பான், 5 கிலோ பிள்ளை வெயிட்டாக இருக்கும்ல, யாராட்ட தூக்கி தந்தால் தான் முடியுங்க. அன்னிட்டு எனக்கு காலை இப்படி நீட்டி உட்காந்துருக்கேன், எனக்கு வலிக்கவே இல்லை. அல்லேலூயா. வலிக்கல உடனே என் வாயில் என்ன தெரியுமா, எத்த உங்க ஏசப்பா எனக்கு சுகம் தந்துட்டாங்க அப்படின்னு நீங்க அத்தனை சொல்றேன். அப்போ என்ன செஞ்சாலும் போது அந்த ஜோமி அந்த ஆளு என்ன தந்துட்டு போனாரோ அதை நான் போட்டேன், எனக்கு அது சரியாயிடுச்சு அப்படின்னு எங்கள் அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நீ அதே போடு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்கியாச்சு. மறுநாள் பாத்ரூம் போகணும்ல, அதே மாதிரி வலி வந்துச்சு, அதே மாதிரி வேதனை வந்துச்சு. உடனே எங்கள் அத்தை சொல்கிறேன், உங்கள் ஏசப்பா நல்ல ஏசப்பாவே கிடையாது த அப்படி எங்கள் அத்தை சொல்லியாச்சு. எங்கள் அத்தை சிரிக்காவ, ஏசப்பா நல்ல ஏசப்பான்னு அவையிலே ரசிக்கப்படலையே, இதில் மண்டையாட்டிட்டு ஆமாம்மான்னுட்டாவ. சரி எல்லாத்துக்கும் அம்மா போடுறான்னுட்டு நான் திருப்பி அழுறேன். திருப்பி அழுதுன்னு எனக்கு ரொம்ப வலி இருந்துச்சுன்னா திருப்பி அழுறேன். உடனே எங்கள் அத்தை, ஆகா நேற்று அந்த தம்பி ஜோமுன்னு இப்போ நல்லா ஆனாலா, திருப்பி அந்த தம்பியை கூட்டு வந்துட்டு வேகமாக போயிருக்காங்க. நான் இங்கே கடந்து அழுதுகிட்டு இருக்கேன். எங்கள் அந்த பாஸ்டர் கூட வச்சு எனக்கு கோவம் வருது, இவர் இன்னும் ரொம்ப பேசுவாரா, இவருக்கு எப்போ நம்மளை விடுவார் அப்படி எனக்குள்ள ஒரு எரிச்சல் ஆவி. பார்த்தீங்களா, பிசாசு என்னதெல்லாம் நம்மளுக்குள்ள வச்சிருக்கான் பாருங்க, அந்த எரிச்சல் ஆவிகள் எனக்குள்ள இருக்குது. திருப்பி அந்த அண்ணே வந்து சொல்கிறாங்க, அப்பவும் சொல்கிறார், ஆண்டவர் உன்னைய நேசிக்கிறார். பார்த்தீங்களா, நம்மளை நேசித்துட்டே தான் இருக்காரு, நம்ம தான் அவரை விட்டு மறக்கிறோம். அவர் வந்து நேசிக்கிறான்னு சொல்கிறார். உடனே ஏம்மா நீ எத்தனை நேரம் சாப்பிடுவா, இது என்ன தேவையா, எத்தனை நேரம் 3 நேரம் தும்பம், இவருக்கு தெரியாத நம்மகிட்ட பள்ளியில் பாடம் படித்து கொடுத்த மாதிரி நம்மகிட்ட கேட்குறாருட்டு 3 நேரம் தும்பே அப்படின்னு மெதுவாக சொல்கிறேன். 3 நேரம் தும்பேன், 3 நேரம் தும்பலாமா, ஆண்டவரை நீ பார்க்கணும்லாமா, எப்பா நீ 1 நேரம் கூப்பிடுறிய, நீ அவரை எப்பவும் நீ கூப்பிட்டுட்டே இரு, உனக்கு அவர் விடுதலை தருவார், உனக்கு சுகத்தை தருவார், இந்த வியாதியிலேருந்து உனக்கு முற்றிலுமாக மாற்றிப்படும், இது ஒரு சாபம், இது ஒரு பாவம் இப்படி சொல்ல சொல்ல அவர் வார்த்தை அதுக்கு பரிய காற்றுல அப்படியே போக ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 2வது நாள் செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு பிறகு சொல்கிறாரு, சொல்ல 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 அப்போ நம்ம கேட்கணும், நம்ம இதை கேட்கணும் அப்படின்ட்டு நான் உடனே அவருக்கு சொல்லிட்டு போயிட்டோன்னே நானே எடுத்து அந்த ரத்தத்தை, அந்த ஏசப்பா இது உங்கள் ரத்தம், இந்த பரிசுத்த ரத்தத்தை நான் போடணும், எனக்கு இது வியாதி சோமாகும், இது வியாதி சோமாகும், நான் ஆஸ்பத்திரிக்கே நான் போக மாட்டேன், எனக்கு இதில் கத்தி போடக்கூடாது, நீர் எனக்கு சுகத்தை தாங்க, அப்படி இது எனக்கு சுகம் நீங்கள் தந்துட்டீங்கன்னா எனக்குள்ள பொறுத்தனை நான் பண்ணுறேன் பாருங்க. ஏசப்பா நீங்கள் உண்மையான கடவுளாக இருந்தா, நான் இப்போ கேட்டேன், ஏசப்பா நான் இந்தில் சாமி ஆடுனேன், எனக்கு கடவுள் யாருன்னே சொல்லித்தரல, இந்த கோயிலை சுற்றி 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 பட்டயம் போட்டுட்டு அதில் கீழே ஒரே உருண்டு கரண்டு அப்படி அடைஞ்சேன், அதுதான் கடவுள்னு அங்கே சொன்னாங்க. ஆனால் இங்கே இவங்க சொல்கிறாங்க உண்மையான கடவுள் நீங்கள் தான் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு யாருன்னு தெரியல. இப்போ நான் கேட்கேசப்பா, நீங்கள் உண்மையான கடவுளாக இருந்தா, இந்த உலகத்தை நீங்கள் தான் உண்டாக்குனே கடவுளாக இருந்தா, என்னையை நீங்கள் உண்டாக்குன என் தாய் கருவினை உண்டாக்குனதா உண்மையாக இருந்தா, இந்த மூளை மூலம் இந்த எண்ணெய் நீங்கள் இது வந்து ரத்தம்னு சொல்கிறாங்க, நான் இதை மட்டும்தான் நான் போடுறேன், ஆஸ்பத்திரிக்கு நான் போக மாட்டேன், எனக்கு நீங்கள் சுகம் தரணும், இதை அழுகி விழணும், என் கண்ணு பார்த்தா நான் உங்களை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் இல்லையா, இப்படி நான் சொல்கிறேன். என் வாயினால இதை அறிக்கை பண்ண பண்ண அந்த எண்ணெயை போட 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 ஏசியின் ரத்தஞ்சை நான் போட போட அந்த பெருசாக தொங்குனது அப்படி சுருங்கி கருத்து கரெக்டாக 25வது நாள் நான் பாத்ரூமில் இருக்கிறேன். அது அப்படியே இந்த காலில் ஒரு புண்ணு இருந்ததுன்னா நம்ம
பெரியவங்க பிசுக்கி எடுப்பாங்களா பிள்ளைக்கு, ஆணி வந்துட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமாமா, சலம் ஆணி வந்துட்டு அப்படின்னு சொல்லுவீங்களா. இதே மாதிரி என்னைய அந்த மூலத்தை யாரோ திருக்கி அந்த வேரோட புடுங்கி அந்த கோப்பையில போடுது. என் கண்ணு பாக்குது, கரு கருன்ட்டு ஒரு நீளமா உழுது. நான் அதை பார்த்துட்டு தொட்டு எடுத்துட்டேன். எடுத்து பார்க்கேன், அதுக்கு வால் இருக்குது. அந்த மூலத்துக்கு வால் இருக்கு. அது பிசாசு பாருங்க. நம்மளுக்கு மூலம்னு சொல்ல பைபிள்ல போட்டிருக்குல்ல, மூலத்தை கொண்டு வந்து பிசாசு. அது அப்படி பிசுக்கி எனக்கு ஆண்டவரை பாருங்க, அது அப்படியே பிசுக்கி அதை நொறுக்கி அப்படியே எடுத்து உருவி அதுல போட்டாரு. அதோட போனதான் மூலமோட வியாதி. அல்லேலூயா. வழியே இல்ல. உடனே எங்க அத்தை சொல்றேன், ஏசப்பா எனக்கு சுகம் தந்துட்டாரு. நான் ஆண்டவருக்கு நான் சொல்லியிருக்கேன்டா, இது அந்த சாட்சியா நான் சொல்லுவேன்ட்டு. உடனே நான் மெதுவா போய் ரூமுக்குள்ள கதை பிடிட்டேன். பிடிச்சி போய் சொன்னேன், ஏசப்பா என் ஹார்ட்டை புதுசாக்கிருங்களா, இந்த ஹார்ட்டும் சுருங்கி இருக்குல்ல, எனக்கு வேலை செய்ய முடியலையே, 3 குழந்தை தந்திருக்கு, திடீர்னு செத்து போயிட்டேன்னா நான் தான் அம்மாவை பார்க்கல, அம்மா மூஞ்சி எனக்கு எதுவுமே தெரியாது, என் பிள்ளைல அனாதே ஆகிடக்கூடாதுல ஏசப்பா, என் பிள்ளைக்காக நான் வாழணும், எனக்கு ஜீவனை தாங்க ஏசப்பா அப்படி நான் கேட்க ஆரம்பிச்சேன். நம்ம கேட்கணும், நம்மளுக்கு வேணும்னா நம்ம வயிறு பஸ்தான் நம்ம தான் நம்ம சாப்பிடுவோம். நம்ம பிள்ளைல சாப்பிடுவோம், கணவர் சாப்பிடுவாரா, கணவர் சாப்பிட்டா வயிறு நிறையுமா, நிறையவே நிறையாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு. நான் ஒவ்வொரு நிமிஷமும் அறவிட்ட பூட்டுவேன், ஜோமுடுவேன், நேராக கோயிலுக்குள்ள போவேன், கோயிலுமே ஜோமுடுவேன், கண்ணீரை வடிச்சு ஏசப்பா என் ஹார்ட்டை புதுசாகுங்க, என் ஹார்ட்டை புதுசாகுங்க, நான் இந்த உலகத்தில் வாழணும், நான் எனக்கு நீ சுகம் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா சர்ச்சிலுமே நான் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் ஒரு பொருத்தனை பண்ணி ஜோமனி. ஏன்னா இந்த மூலம் முளைக்க இந்த எண்ணெய் போட்டு சோம வச்சுல்ல, அந்த எண்ணெயை எடுத்து என் நெஞ்சில போட 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 என் ஹார்ட்டு புதுசாயிட்டு. அல்லேலூயா. எங்க அண்ணன் ஆஸ்திரி கூட்டு போறாங்க. எனக்கு அதுக்கப்புறம் உடம்புல நல்ல பலன் வந்துச்சுல. எங்க அண்ணன் சொல்றேன், என்ன என் சரீரத்தில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது, நீங்க ஆஸ்பத்திரிக்கு நம்ம போவோம், ஃபுல் போய் செக்அப் பண்ண போவோம்னு சொல்லிட்டு அங்க போறோம். டாக்டர் சொல்றாரு, பெரிய டாக்டர் சொல்றாரு, பார்த்த உடனே என்ன கல்யாணம் முடிஞ்சிட்டு தாய்மொழி கிடக்குதுல்ல, கல்யாணம் முடிச்சுட்டேன்னு கேட்காரு, நீ எப்பவுமே செத்து போயிருப்பா அப்படின்னா. நான் சாவல்ல, என் தேவன் எனக்கு உயிரோட வந்து வச்சிருக்காரு. அவர் கேட்காரு, எப்படி நடந்தது, எப்படிம்மா உனக்கு 3 குழந்தை இருக்குன்னு சொல்றா. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 3 குழந்தை இருக்கு, அது சுகமா பெற்றெடுதுன்னு மிராக்கல், இது மிராக்கல்மா, உனக்கு எப்படி நடந்தது? அப்பா சொன்னேன், உலகத்துல இருக்கிற அவனை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். டாக்டர் முன்னுக்கு தைரியமா சொன்னேன், சத்துருவே சொல்லிச்சு இவளுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். பாத்தீங்களா? அப்ப எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் இருக்க போய் ஒவ்வொரு பாடும் வந்தாலும் என்னை தப்பிச்சு கொண்டு போய் இந்த காட்டு வியாதி இருந்தாலும் எனக்கு குழந்தைய தந்து குடும்பமா நான் இருக்கிறதுக்கு ஆராதிக்கிறதுக்கு என் தேவன் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. எனக்குள்ள அந்த ரட்சிப்பு அனுபவம் வந்த உடனே எனக்கு தாகம் வந்துச்சு, என் ஹார்ட் புதுசாயிட்டா. உடனே நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய, இங்க சும்மா இருக்கக்கூடாது, நம்ம ஆண்டவர் அண்மையை செய்யணும், அங்க போகணும் இங்க போகணும். எனக்கு ஒரு துடிப்பு. ஒன்று ஆண்டர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வேணும்ப்பா, நானும் எல்லாரும் மாதிரி நான் ஜெபிக்கணும், அந்நிய பாசையில் ஜெபிக்கணும், எனக்கு தாகமா இருக்கு ஆண்டவரே, உங்க ஆவியை எனக்குள்ள ஊற்றுங்க, எனக்குள்ள ஆவியை ஊற்றுங்க அப்படின்ட்டு. நான் ஒரு அக்கா வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க, அந்த அக்கா வீட்டுக்கு ஓடுவேன். அங்கே போய், அக்கா நீங்கள் உங்களே மாதிரி நான் ஜெபிக்கணுக்கா, எனக்கு அந்த ஜெபாவி வேணுக்கா, எனக்கு அந்நிய பாசை வேணுக்கா, எனக்கு தாகமாக இருக்கேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ கேளு, உனக்கு தாகமாக இருக்கிறவன் மேலே தண்ணீரை நான் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு, நீ கேளு, எதுனாலும் நீ பெற்றுக்கொள்வா. நான் அப்பா சமூகத்தில் கேட்பேன், அப்பா எனக்கு வேணுப்பா, அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். இப்படி நாங்கள் சொல்லிட்டு ஒரு 3 பேர் தான் தூக்கி போட்டுச்சு பாருங்க அபிஷேகத்தில். நான் இங்கேருந்து நாங்கள் ஜோமா நான் அங்கே போய் கிடக்குறேன், அந்த அக்கா அந்த சைடு கிடக்குது, இந்த அக்கா அந்த சைடு கிடக்குது, 3 ஆளுக்கு ஒரு பக்கம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இறங்கி வந்தாரு. எனக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுகளும், எல்லா பொல்லாத பிசாசு எல்லாம் அலறடிச்சு ஓடிட்டு. அல்லேலூயா. எல்லா கிரிகளும் ஓடிட்டு, எல்லா கிரிகைகளும் போன உடனே என் சரீரத்துல புது பலன் உற்சாக ஆவி எனக்குள்ள வந்துருச்சு. செபிக்க பிற வீட்டுக்குள்ள ஒரே செப சத்தம் தான், ஒரே நானே பாட்டு படிப்பேன், நானே ஜோமுடுவேன். இப்படியே போன எங்க மாமியாருக்கு நாடகம் பார்க்க முடியல. அடுத்த கதை பாருங்க. உண்மையில நான் சொல்றேன், நீங்க இதுல பெரியவங்க இருக்கீங்கம்மா. எங்க அத்தை ரொம்ப நல்ல அத்தை, உண்மையில சொல்றேன். எங்க அத்தை ஒரு நாடகத்தோட விட மாட்டாங்க. காலையில அது எத்தனை மணிக்கு ஒரு நாடகம், இப்ப எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் மறக்க பண்ணிட்டாரு. எத்தனை மணிக்கு நாடகம் தொடங்குதோ ராத்திரி 10 மணி வரைக்கும் மாமியார் அந்த டிவி முன்னுக்கு தான் இருப்பாங்க.
ஒரு நாடகத்தை எங்கள் மாமியார் மிக்ஸ் பண்ணவே மாட்டாங்க. அது கொஞ்சம் போச்சுன்னா எங்கள் அத்தை போயிட்டு அடுத்த கட்டம் என்னன்னு தெரியலட்டு எங்கள் அத்தை என்கிட்ட கேட்பேன். நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். இப்படியே போயிட்டு இருந்து நான் ரசிக்கப்பட்ட உடனே எங்கள் அத்தை சொன்னேன், எத்தை நீங்கள் டிவியை பார்த்தீங்கன்னா நரகத்துக்கு போயிருவீங்க. நான் எங்கள் மாமியார் சிரிச்சு சொல்ல ஆரம்பிச்சாச்சு, நீங்கள் நரகத்துக்கு போயிருவீங்க. எங்கள் மாமியார் நான் நரகத்துக்கு போகிறதோ இருக்கணும், அது பரவ பார்த்துக்கிடுவோம், இப்போ சொல்லாத அப்படின்னு எங்கள் மாமியார் என்ன சொல்லுது. இப்படி சொல்லி எங்கள் மாமனார் குடிப்பாங்க, சீரட் குடிப்பாங்க. மாமா நீங்கள் நரகத்துக்கு போயிருவீங்க. இவன் பெரிய துணையெல்லாம் இருக்கா, மீன் இவன் கூட படம், இப்போ இவன் நம்மளும் மிரட்டுறான்ட்டு இப்படி எல்லாருக்குமே ஒரு மாற்றம் வந்துட்டு. நான் இப்படி சொல்ல கரெக்டாக எங்கள் அத்தை டிவி போடும்போது நாங்கள் பாட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருவேன். நம்ம பெரியவங்கிட்ட ஒன்றும் சொல்லக்கூடாது. உண்மையில எனக்கு ஆண்டை கற்றுக் கொடுத்தது, எத்த வாங்க மாமா வாங்க வீட்டுக்காரர் வாங்கன்னு சொல்லவே கூடாது. நம்ம செபிக்க ஆரம்பிச்சோன்னா தன்னால் எல்லாம் வந்துடும். உண்மையில எனக்கு அனுபவிச்சேன்னா நான் எங்கள் அத்தை நான் இங்கே பாட்டு படிக்க என் பிள்ளையில வச்சுக்கிட்டு பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாட்டை படிக்க எங்கள் மாமியார் பார்த்தவ இதை அடுத்த பிசாசுங்கும்போது இன்னும் கத்திட்டு கிடக்கும்போது நம்ம டிவி பார்க்க விட மாட்டேங்கிட்டு எங்கள் அத்தை இல்லை மெதுவாக பாட்டு படி அப்படின்னு சொல்லுவேன். எத்த நான் மெதுவாக பாட்டு படிக்க மாட்டேன், எனக்கு இருக்கிற வியாதியெல்லாம் ஏசப்பா சோகம் கொடுத்தாச்சு, இனிமேல் நான் ஏன் சும்மா இருக்கணும், எனக்கு அவ்வளோ கிருபை எனக்குள்ள இருக்குது. இப்படி சொல்ல எங்கள் மாமியாருக்கு அவங்க பிசாசு குடைக்கிச்சு. இப்படி தான் குடைக்குவார். உண்மையில் குடைக்கிட்டார். சுகரு ப்ரெஷர் உண்டுல காந்தலோ வந்துச்சு எங்கள் மாமியாருக்கு. ஏம்மா எனக்கு ராத்திரிலாம் தூக்கம் வரல, காலு காந்தது. உடனே எங்கள் என்ன கூட ஏம்மா கொஞ்சம் சோம்பு விடுமா எங்கள் அத்தை கொஞ்சம் சோம்பு. அப்போ இப்போ மட்டும் நான் தேவை போல உங்களுக்கு நாடகம் பார்க்கும்போது நான் சொன்னால் உங்களுக்கு கசக்குதோ விட்டு நீங்கள் அத்தை சொல்லுவேன். ஆனால் எங்கள் அத்தை நல்ல அத்தை, உண்மையில நல்ல அத்தை தான். இப்படி சொன்ன எங்கள் அத்தை ஏமா கொஞ்சம் சோம்பணுமா ஜோமுடுவேன். எனக்கு சின்ன ஜெபம் தான், இப்படி ஊழியக்கார மாதிரி ஜோமுன்னு தெரியாது. ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுத்தீங்களா, எங்கள் அத்தைக்கு சுகத்தை கொடுங்கப்பாண்டு அந்த எண்ணெய் எடுத்து நான் பூசணுன்னே எங்கள் மாமியார் நல்லா தூங்கிடுவாங்க. தூங்கணும். இப்படியே இருக்க எங்கள் மாமியாருக்கு நான் ஜெபம் பண்ண எங்கள் மாமியார் ரசிக்கப்பட்டுட்டாங்க. இல்லையா, அவங்க ரசிக்கப்பட்டு அவங்க டிவி பார்க்குறத விட்டுட்டாங்க, எங்கள் மாமா விட்டுட்டாங்க. கடைசி சாத்தா எங்கே வந்துருக்கு, எங்கள் பிசாசு புருஷன் மூலம் வந்துட்டாரு. உடனே எங்கள் புருஷன் சொல்கிறாரு, கெட்டுனே இவளை கட்டி சாமி ஆடுறவளை கட்டி கொண்டு வந்து இவன் நம்மளை டிவி பார்க்கக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, அங்கே போவாதீங்க இங்கே போவாதீங்க அந்த இடத்துக்கு போவாதீங்கன்னு இப்படி சொல்கிறாளான்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் முறுமுறுமை ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் எங்கே போயிட்டாரு, வீட்டுக்கார்ட்ட போயிட்டாரு. இப்படி தான் போவார். ஒரு மனுஷனை ரட்சிக்கப்படணும். அவர் சொல்கிறாரா, உன்னை அன்பின் கைத்தினால் நான் இழுத்துக் கொள்வேன். அவர் இழுக்கிறார் பாருங்க. ஒரு ஆள் நம்ம வீட்டில் நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த குடும்பமே ரட்சிக்கப்படுது. நான் சாட்சி, என் குடும்பமே ரசிக்கப்பட்டுச்சு, என் பிறந்த வீட்டுக்கும் ரசிக்கப்பட்டுச்சு, நான் புகுந்த வீட்டுக்குலையும் ரசிக்கப்பட்டாங்க. அப்போ எங்க மாமியார் வந்தாச்சு, மாமனார் வந்தாச்சு, கடைசியில் என் புருஷனுக்கு வந்துட்டு வியாதி எங்க வந்துட்டு மூக்குல இருந்து ரத்தம் வந்துடுச்சு. எங்க வீட்டுக்காருக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு, ஒரு மூக்குல இல்லை 2 மூக்குல மலமலமலன்னு ரத்தம் வந்துடும். இந்த ரத்தம் வந்த உடனே அந்த ரத்தம் பயங்கர வாடை அடிக்கும். அவங்க பக்கத்தில் நிற்கவே முடியாது. அலர்ஜி மாதிரி தும்முவ ஒரு எப்படி ஒரு 20-30 தும்மல் தும்பிடுவாங்க. அந்த தும்முன உடனே மூக்குலேருந்து ரத்தமாக வரும். அந்த சேட்டு போடணும், சேட்டை தூரதான் போடணும், பனியன் போட்டாலும் தூரதான் போடணும், கர்ச்சி போச்சுனாலும் தூரதான் போடணும். ஏன்னா அது கசக்கடை போகாது, அந்த ரத்தக்கடை போகாது. இப்படி சொன்னால் டாக்டர்கிட்ட போய் எங்கள் டிவியை பார்த்துன்னு அப்போ டாக்டர் சொன்னாராம், தம்பி உங்களுக்கு அலர்ஜி இருக்குமா, அதனால நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக லைஃப் ஃபுல்லாக அந்த அலர்ஜி மாத்திரை நீங்கள் எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னோன்னே இவங்க அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு சின்ன பிள்ளைல உடனே நான் இவரை அமுத்திக்கிட்டே இருக்கேன். அன்னைக்கு மாத்திரை கிடையாது. கரெக்டாக ஒரு 10 ரூபா இருக்கும், மாத்திரை முடிஞ்சிருக்குது. இது தும்மல் வந்துட்டு, தும்மல் வந்தோடனே எவ்வளோ மாத்திரை இல்லை, நான் செத்துக்கு போயிடுவோம் போல அப்படின்னு சொல்ல. நான் சிரிக்கிறேன், நீர் சாவ மாட்டியாரு ஐயா, நான் செத்தாலும் நீர் சாவ மாட்டியாரு, எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிடுவாரு, இவங்களுக்கு சக்கலை வராதுன்ட்டு நான் எங்கள் வீட்டுக்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். அவ சொல்கிறவ, நீ இப்படி தான் ஜாலியாக உனக்கு என்ன தெரியும், எனக்கு தான் வழி தெரியும் அப்படின்னு சொன்னால் நான் உடனே ஏசப்பா என் மனசு மாறிட்டு. ஏன்னா ரொம்ப அழுறாவில்ல, அந்த வலி ரொம்ப வலிக்கும், அந்த ரத்தம் ரொம்ப போகும். உடனே பாயை விரிச்சிட்டு எப்போ வாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு நேர் முழங்கால நின்று நானே இந்த ஜோம்டர் அந்த ஊழியக்கார் தந்தார் பார்த்தீங்களா, நம்ம மைண்டில் அதை தான் வைக்கணும். ஊழியக்கார் வாயிலேருந்து என்ன வருதோ அதை நம்ம பிடிச்சிக்கிடணும். உண்மையில சொல்கிறேன், நீங்கள் இதில் இருக்கிற எல்லாருமே இங்கேருந்து வசனம் வருதுன்னா அதை பிடிச்சி நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்கள், அதில் ஒரு பெரிய அற்புதம் இருக்குது. அப்போ எனக்கு மைண்டில் நம்மளுக்கு சோமா வரும். அந்த எண்ணெய் போட்டு நம்மளும் காட்டு புதுசாகிட்டு மூளை சோமாயிட்டு சரீரத்தில் வேறையே சோமாயிட்டு. அப்போ நம்ம வீட்டுக்காருக்கு அதை தான் போடணுட்டு உடனே நான் அந்த எண்ணெய் எடுத்து தலைக்கு தைக்கிற எண்ணெய் நானே எடுத்து கையில் ஊற்றிட்டு, ஏசப்பா
இது உங்க ரத்தம். நீங்க சொன்னீங்க நானே உனக்கு பரிகாரிய கர்த்தர். என் வீட்டுக்காருக்கு நான் இப்போ போடுறேன் ஏசாப்பா, என் வீட்டுக்காருக்கு இந்த தும்மல் நின்றுனேன் ஏசாப்பா. இவ்வளவுதான், வேற ரொம்பலாம் ஜெபிக்க தெரியல. சொல்லிட்டு ஏசுவின் ரத்தம் செய்யிட்டு இந்த கோயில எடுத்து மூக்குல சில்வ அடையாளம் போட்டாச்சு. போட்டுட்டு கையை பிடிச்சிட்டு ஸ்தோத்திரம் 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 சொல்லதுக்குள்ள அவர் அது மூடி தும்பிட்டு இருந்தவையே என் கையை பிடிக்க முடியல. நான் கையை விட மாட்டேன். அந்த அப்படியே மயங்கிட்டாங்க. அந்த அப்படியே தும்மல் நின்றுட்டு அந்த பாயிலே ஒரு தலைவணியை கொடுத்து தூங்க போட்டுட்டு நான் என் பாட்டுக்கு பிள்ளைய வச்சுட்டு படுத்துட்டேன். காலையில் எந்திக்கிறேன். 5 மணிக்கு எங்கள் வீட்டுக்காரர் கடை குடிக்காரு. ஏன்னா யார் இந்த 5 மணிக்கு குடிக்கிறான்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் குளிச்சுட்டு வந்து பைபிள் தொடாத மனுஷன் பைபிளை தொட்டார். அல்லேலூயா. எங்க பேர் கிறிஸ்தவங்க அவங்களாம். நான் சொல்லுவேன் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்காரங்க, அவங்களாம் பண்டிகைக்காரங்க, கோயிலுக்காண்டி தான் போவேன். உடனே பைபிள் தூக்குறாங்க. அவங்க பைபிள் தூசி அடைஞ்சவே இருக்குது. ஏன்னா மாமியார் பைபிள் வாசிக்க மாட்டாங்க, மாமனார் பைபிள் வாசிக்க, ஒருத்தர் பைபிள் வாசிக்க மாட்டாங்க. பைபிள் அங்கதான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சர்ச்சைக்கு போவோம். இப்போ எங்க வீட்டுக்கார தொடுறாவ, தொட்டு அதை ராகுறாவ துடிச்சு தொடட்டு பூன்னு ஊதிட்டு எடுத்து கையில வச்சுட்டு இப்போ எங்க போறியான்னு சொல்றேன். இவ்வளோ நான் கோயிலுக்கு போறேன், எனக்கு இப்போ ஒரு வியாதி ஏதோ ஒன்று என் உடம்புல இருந்து அப்படி ஃப்ரீ ஆன மாதிரி இருக்குது, அதனால எனக்கு ஒன்றுமே செய்யலை, நான் சர்ச்சுக்கு போகிறேன். ஏசாப்பா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நான் உடனே அவங்க கோயில் போயிட்டேன். நான் உடனே முட்டு போட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே என் கணவரை தொட்டுட்டீங்க, இனிமே அந்த ரத்தம் வரக்கூடாது, இந்த மகனை விட்டுறாதீங்கப்பா, அன்பின் கைத்துனால இங்கே பிடிச்சிக்கிடுங்க. இந்த மகன் இன்னைக்கு மட்டும் இல்லை, இனி அவங்க மரணம் வரை தந்தவும் உமது ஆழத்தை அவங்க நேசிக்கணும், கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கணும். நான் அன்னைக்கு கையை தூக்கி நான் ஜெபம் இன்று வரைக்கும் என் மகனுக்கு 21 வருஷம் 21 அவனுக்கு பிறந்திருக்குது. என் கணவர் இன்ன வரைக்கும் பைபிளை கீழே வைக்கல. அல்லேலூயா. அதிகாலையில் எந்திரிச்சு அழகா குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணிட்டு தான் ஆள் கடைக்கு போவாங்க. அல்லேலூயா. தேவன் அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். எங்க மாமியாருக்கு அதுக்கு ஒரு சுகர், இந்த ப்ரெஷர், காலில் காந்தல் புண்ணு. எங்க மாமியாருக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்க. சார் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க நல்லா கேளுங்க. உண்மையில் இந்த சாட்சி உங்களுக்கு குடும்பத்துல எப்படி நாங்க ரசிக்கப்பட்டோம் பாருங்க. எங்க மாமியாரு இப்படி கூலி வேலைக்கெல்லாம் எல்லா வேலைக்கும் எங்கள் அத்தை போவாங்க. என்ன கஷ்டப்பட்ட நாட்கள் உள்ளபோது அப்போ எங்கள் அத்தை போகும்போது எங்களுக்கு சொந்தக்காரங்க தான், வேற யாரும் இல்லை, சொந்தக்காரங்க தானே இது வைப்பாங்கம்மா. யார் உனக்கு வீட்டாரே உனக்கு சத்துரு, அப்படிதான் சத்துரு வீட்டுக்குள்ள தான் இருக்கும், வெளியில இருக்காது. திருப்பி 2வது வெளியிருந்து வரும், வீட்டுக்குள்ள தான் சத்துரு இருக்கும். இது என்ன செஞ்சிருக்கு, இந்த அம்மா எங்கள் அத்தை போகும்போது எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் மண் அள்ளி செய்வனை வச்சுட்டாங்க. எங்கள் அத்தைக்கு அதில் புண்ணு வந்து கால் இந்த உப்பு குத்தி இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ எடுத்துச்சு. உப்பு குத்தி அழுகிச்சு எங்கள் அத்தைக்கு. அழுகினோடனே எங்கள் அத்தையை ஆஸ்பத்திரியில் வச்சு நாங்கள் நல்லா பார்த்தோம். உண்மையில நான் பார்த்தேன், நான் சாட்சி, பைபிளை வச்சு சொல்கிறேன், நான் சாட்சி. அப்போது நான் எங்கள் அத்தையை நல்லா பார்த்தேன். 3 பொம்பளை பிள்ளை, ஒரே பையன் தான், எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான். எங்கள் அத்தையை நான் நல்லா பார்க்கும்போது அந்த புண்ணு வந்து அந்த கால் அழுகி அவங்க டாக்டர் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்தோன்னே அந்த காலை கெட்டு போட்டு பிறகு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துட்டு பிறகு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் ரொம்ப பைசா செலவுஞ்சிடும். அப்போ நம்ம வீட்டை வச்சு பார்ப்போண்டு நான் அந்த டாக்டர் நர்ஸு யார் எது செய்கிறாங்களோ அதை கவனமாக பார்ப்பேன். அப்புறம் நானே வீட்டை வச்சு க்ளீன் பண்ணுவேன். எங்கள் அத்தைக்கு அந்த ஊசி எடுத்து அந்த மருந்து அப்படியே அடிப்பேன்னா உள்ளுக்கு வந்து புழுவாக வரும் எங்கள் அத்தைக்கு. நான் அதை நல்லா க்ளீன் பண்ணி எங்கள் அத்தைக்கு தொடச்சி வாங்கி எங்கள் அத்தையை நல்லா பார்த்தேன். பார்க்கும்போது எங்கள் அத்தை சண்டை வரும். எல்லா வீட்டுக்கும் சண்டை உண்டு இல்லாமல் மாமியார் மார்களும் சண்டை வரும். ஆனால் நாங்கள் உடனே பேசிக்கிறோம். அல்லையா, எங்கள் அத்தை என் மேலே அன்பாக இருப்பவன், நான் எங்கள் அத்தை மேலே அன்பாக இருப்பேன். உண்மையிலே சண்டை வரும், கொஞ்ச நேரத்தை தான் திரும்பி அத்தை அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அத்தை எம்மா அப்படின்னு அவளுக்கு தோசை ஊற்றி கொடுக்க எல்லாமே நான் செய்வேன் எங்கள் அத்தைக்கு. அப்படி செய்ய போய் தான் நான் பைபிள் தூக்கியிருக்கேன். உண்மையிலே இதில் இருக்கிறவங்க எல்லாரும் கவனிங்க. உண்மையிலே இது உண்மையுள்ள சாட்சி. நான் எங்கள் அத்தையை பார்க்க போய் தான் ஆண்டவர் எனக்கு பைபிளை கொடுத்துருக்குறாரு. அப்போது எங்கள் அத்தையை நான் பார்த்து இந்த புண்ணெல்லாம் க்ளீன் பண்ணும்போது சண்டை வரலாம். சண்டை வந்தாலும் கோவத்தில் இன்னைக்கு நீ கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அது மாமியார். உடனே சரித்த உங்கள் மூவையும் கட்டட்டும் அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்ச நேரத்தில் விமலா கட்ட மாதிரி மூவை இல்லைன்னு அப்படி வரும். இப்படி நாட்கள் கடந்து போச்சு. எங்கள் அத்தைக்கு புண்ணும் ஆறி வந்துச்சு. ஆறி வந்து அந்த கண்ணில் அது என்ன சுகர் இருந்த உடனே கண் பார்வையும் போயிடுச்சு எங்கள் அத்தைக்கு. அப்போ நான் எங்கள் அத்தைகிட்ட சொல்வேன், எத்தை என்னை மறுத்து போயிடக்கூடாதுல்ல, எனது ஜீவன் விலையேற பெற்றது. நான் ரசிக்கப்பட்டேன் பார்த்தீங்களா, ரசிக்கப்பட்ட உடனே நாங்கள் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தேன், என் கணவர் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தாரு, எங்கள் மாமியாருக்கு முழுக்க ஞானஸ்தானம் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சரீரம் ரொம்ப ஆனோடனே எங்கள் அத்தைக்கு நான் வீட்டில் இருக்கும்போது ரட்சிப்பு ஆண்டவரை பற்றி நான் சொல்லி
எப்போ பார்த்தாலும் சொல்லி கொடுப்பேன், எத்த நம்ம எல்லாரும் பாவிதான் அத்தை, நம்ம பரலோகத்துக்கு போகணும், அதனால நீங்கள் ஏசப்பா பிடிச்சிக்கிடுங்க, ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, கழுவுங்க, எனக்கு சரீரத்தில் விடுதலை தாங்க, நீங்கள் கேளுங்க அப்படி நீங்கள் அத்தை சொல்ல சொல்ல எங்கள் அத்தை கேட்க ஆரம்பிச்சு. எங்கள் அத்தை கேட்க 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 எங்கள் அத்தை அப்படியே ஒரு இதுக்குள்ள கடவுளுக்குள்ள வந்துட்டாங்க. வரும்போது ரொம்ப படுக்கல எங்கள் அத்தை ஆயிடுச்சு, ரொம்ப படுக்கல. அவனோடனே பிள்ளைகள் வீட்லேயும் இருந்தாங்க அத்தை, பிள்ளைகளும் பார்த்துச்சு. அப்புறம் என்கிட்ட வந்துச்சு. எங்கள் அத்தை சொல்லவா, என் மருமகா கரெக்டாக 12 மணிக்கு சாப்பாடு தந்துடுவா, பிள்ளைகளும் 1 மணிக்கு சாப்பாடு. எங்கள் அத்தை என்கிட்ட வந்து பெருமை சொல்லுவாங்க, சொல்லி கொடுக்காதீங்க, உங்கள் மகன் நாளைக்கு சோறு கூட தரமாட்டாவ, இப்படி சொல்லுவேன். எங்கள் அத்தை சிரிச்சுக்கிடுவாங்க. இப்படி இருக்கும்போது எங்கள் அத்தை கண் பார்வையும் போயிடுச்சு. கண் பார்வை போனோன்னே நான் மகா வீடு, எங்கள் அத்தை வீட்டில் நான் ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு குடிசை, இந்த வீடுலாம் ஒழுங்குன உடனே நாங்கள் அப்போ எங்கள் அத்தை சொல்லவே, ஏம்மா வீடு பார்த்துட்டு வாம்மா அப்படின்னு. வாடகை வீட்டுக்கு தெருவா அலைஞ்சேம்மா, ஒருத்தர் கூட அந்த முதலூரில் வீடு வாடகை தரலை. நான் அப்பந்தான் இப்போ பாஸ்டர் சொன்னாங்க தெரியுமா, நான் உண்மையில இதில் உணர்ந்து கொண்டேன். கையை தூக்கி ஜெபம் பண்ணும் போது அதுக்கு ஒரு வல்லமை இருக்குமா, அல்லேலூயா. கையை தூக்கி ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு வல்லமை பாருங்க. அன்னைக்கு வீட்டுக்கு நான் அலைஞ்சிட்டு நான் வாரேன், எங்கள் அத்தை பாவம் அவங்க ரொம்ப பொத்துக்கிட்டு அங்கே படுத்திருக்காங்க. குட்டி குட்டி பிள்ளைகள், எனக்கு மாமனார் வீட்டுக்காரு, எங்கள் மைனிமார் 3 வந்துடுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து அக்கா தங்கச்சி 3 வருவாங்க. படுக்க முடியல, ஒழுகுது வீடு. இப்படி இருக்கும்போது என்னால் அழுகுது தாங்க முடியல. ரோட்ல நின்று கையை தூக்கி, ஏசப்பா ஒரு வீடு இல்லையாப்பா, வீடு இருக்கிறவங்க கொடுக்க மாட்டேங்காங்களே ஏசப்பாட்டு நான் அப்படியே அழுதுச்சு வந்திருக்கேன். எங்கள் அத்தை கேட்பாவே, என்னம்மா எத்த வீடே கிடைக்கலத்த அப்படின்னுச்சு. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி ராத்திரி இருப்போம். அன்னைக்கே ஒரு புருஷன் மஞ்சள் வாடகை, எங்கள் வீட்டுக்கு ஒரு 2 வீடு தள்ளி தான். அந்த வீட்டில் எப்பவும் சண்டை வருமா. கர்த்தர் எனக்காக சண்டை உண்டாக்கியிருக்காரு, பெரிய சண்டை வந்துருச்சு பாருங்க. நம்மளுக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர், முடிக்கிறது உண்மையிலே. அந்த சண்டை, சின்ன சண்டை பெரிய சண்டையை வந்து அவன் எப்படி குடிச்சிட்டு வந்து ஒரு பாட்டி மேல உழுதுட்டான். அந்த பாட்டி இனிமே இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்கக்கூடாது ஓடுன்னு வைக்கப்பட்டுச்சு. அவன் ஓடிட்டான். நான் காலையில பால் வாங்க போறேன், அந்த அக்கா சாவியை தருது, விமலா நீ வீட்டுக்கு அலைஞ்சல என்ன வீடு ஏக்கா, அந்த தம்பியை தங்கச்சி இருந்தாலும் சொல்றேன். அவன் ராத்திரி குவாலி பண்ணிட்டு ஓடிட்டான். அப்ப நான் நினைச்சேன், எனக்காக என் தேவன் எனக்காக அந்த வீட்டை பாதி ஏற்படுத்தி தந்திருக்காரு அப்படின்னு போய் அந்த வீட்டை கழுவிட்டு அந்த வீட்டுக்கு நான் குடியிருக்க போயிட்டேன். அங்கே போன பிறகு தான் எங்கள் அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் ரொம்ப படுக்கலை படுத்துட்டாங்க. இங்கே நாங்கள் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நான் எங்கள் அத்தைட்ட சொல்லுவேன், பைசா இல்லை, ஏன்னா எங்கள் மாமியார் நான் பார்க்கணும், மாமனாரை பார்க்கணும், வருமானம் கம்மி. அப்போ எனக்கு இருக்கிற காளிக்கொடி கம்மல் எல்லாமே நாங்கள் பேங்குக்கு போயிட்டு. ஆனால் ஒன்று சொந்தக்காரங்க எப்படி தெரியுமா, நம்ம நல்லா இருக்கும்போது வருவாங்க, நம்ம கஷ்டப்பட்டா வரவே மாட்டாங்க. என் கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் நம்ம ஒரு வீடு கட்டணும் பணத்தை கேட்டுவான்னு எல்லாரும் ஃபோனை கூட கட் பண்ணிடுவாங்க. நான் உண்மையில அதை அனுபவிச்சேன். ரொம்ப அழுதேன். ஒருத்தரும் என்னை கண்டுக்கலை. அந்தாலும் எல்லா பொருளையுமே நம்ம வச்சுட்டோமே அப்படின்னு எங்கள் அத்தைகிட்ட நான் எப்பவும் எங்கள் அத்தை அதில் கேட்கும், கண்ணு தான் தெரியாது எங்கள் அத்தைக்கு. அப்போ எங்கள் அத்தை அடிக்கடி சொல்லும், சோமுடம்மா நீ சோமனு, ஏன்னா நீ நல்லா சோமுடுறாமா, கடவுள் வாங்கூட இருக்கிறான்னு எங்கள் அத்தை எப்பவுமே என்ன சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அத்தைகிட்ட மெதுவாக போய் கேட்பேன். நான் நல்ல கோயிலுக்கு போவோம்ல. எங்கள் அத்தை சாகிற நேரத்தில் எங்கள் அத்தை போய் சொன்னேன், எத்தை உங்களுக்கு நற்கன்னு கொடுப்போமா. நான் போய் கேட்குறேன், எனக்கா கடவுள் கொடுக்குற ஞானத்தை பாருங்க. அப்போ எங்கள் அத்தை சொல்கிறாங்க, பேச முடியல, நாக்கும் உழுக்கெடுத்துட்டு கண் பார்வையும் போயிட்டு அந்த உடம்புலாம் பொத்துச்சு எங்கள் அத்தையை. நான் எங்கள் அத்தையை நல்லா குளிப்பாட்டியும் மருந்து போட்டு அவங்களுக்கு சூப்பராக நான் எங்கள் அத்தையை பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அம்மா இல்லை பார்த்தீங்களா, அம்மா மாதிரி நான் பார்த்தேன் எங்கள் அத்தையை. அப்போ எங்கள் அத்தை உடனே தலையை ஆட்டின உடனே நேராக போயிட்டேன் ஐயாட்ட போய், ஐயா எங்கள் அத்தைக்கு நற்கன்னு கொடுக்க முடியுமா ஐயா அப்படின்னு. தாராளமாம்மா, எத்தனை பேர் உங்கள் வீட்டில் பட்டு சொல்லுங்கள், நாங்கள் அத்தனை அப்பம் கொண்டு வந்துடுவோம்னு சொன்னாங்க. உன்னை எங்கள் அண்ணி மாதிரிலாம் வர வச்சுருந்தேன், எல்லாரும் வந்திருந்தாங்க. அன்றைக்கி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி எங்கள் அத்தைக்கு நான் நற்கருணை கொடுத்தோம். அன்றைக்கி ஆண்டவர் எவ்வளோ மகிமையாக இறங்கி எங்கள் அத்தையை நற்கருணை கொடுத்துட்டு போனோடனே நான் மெதுவாக எத்தட்ட எத்த உங்களுக்கு நற்கருணை கொடுத்தல நீங்கள் எப்படி இருந்துன்னு கேட்குறேன். எங்கள் அத்தை என்ன சொன்னாலும் தெரியுமா, நாக்கு உள்ளுக்கு இழுத்தாலும் அவங்க சொன்ன வார்த்தை எப்படி சொன்னாங்க, அம்மா நான் இங்கே இல்லை, நான் பரலோகத்தில் இருந்தேம்மா. அங்கே எல்லாரும் வெள்ளை ட்ரெஸ் போட்டு குருத்தோலை ஏந்திக்கிட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயிச்சு ஓசனா ஓசனிட்டு
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் அப்படின்னு அங்க துதிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த நடுவுல நான் இருக்கிறேன்னு எங்க அத்தை சொன்னாங்க. அல்லேலூயா. எங்க அத்தை அப்படி சொன்னோன்னு எனக்கு சந்தோஷம். நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டு குருத்தோட ஏற்றி கர்த்தர் நல்லவர் நல்லவன்று நான் நடுவுல இருந்தேன், நான் இங்க இல்ல. எங்க அத்தை சொல்றாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப எங்க அத்தை ஆத்மாவும் ரட்சிக்கப்பட்டுட்டு, ஆண்டவரே உனக்கு கோடா கோடி நஞ்சிட்டு எனக்கு அன்னைக்கு சந்தோஷம். அன்னைக்கு ராத்திரியே பாருங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு. கொஞ்சம் 11, ஏன்னா எங்க அண்ணிமாரு அண்ணன் எல்லாரும் இருக்காங்க விருந்தாளுக்கு. எனக்கு பயங்கரமான வேலை, நான் எல்லாம் வேலை செஞ்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு 11:30 போய் நான் படுக்கிறதுக்கு நான் போறேன். குழந்தையோட பிள்ளைகள் படுக்க போறேன். எங்க அத்தை நான் படுக்க அப்பந்தான் தலையை சாய்க்கிறேன். பொம்பளை பிள்ளைகள் பக்கத்துல தான் இருக்குது, 3 பேர் பக்கத்துல தான் இருக்காவ. என் மருமகளை கூப்பிட, ஏன் விமலான்னு கூடுறவ. என்னத்த எனக்கே உடம்பு வலிக்குது, இவ்வளவு வேலை செஞ்சிருக்கலாம் நம்ம. உங்க பிள்ளைகள் பக்கத்துல இருக்குதுல, ஏதாவது கேட்க வேண்டியதானே. என் மருமக தான் எனக்கு வேணும். ஏற்ற மூவட்ட சொல்றவ மருமகளை கூப்பிடுட்டு உடனே எங்க அத்தை, நான் கஷ்டப்பட்டு வரேன். அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு, ஏன்னா நம்ம சரீரம் வலிக்கும்ல வேலைலாம் செஞ்சா. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா அன்னிக்கிட்ட கேட்க வேண்டியதானே. ஏம்மா இந்த எனக்கு நீ காப்பி போட்டுதா, இந்த காப்பிக்கா நான் போட்டு தரணும், உங்க பிள்ளைகிட்ட கேட்க வேண்டியதானே. நீ எனக்கு இந்த மல்லிலாம் வறுத்து நீ எனக்கு கடுங்காப்பி போட்டு தர பத்தியாம்மா, அந்த காப்பி எனக்கு தா. உடனே நான் கஷ்டப்பட்டு போய் இப்படி பிள்ளைகளும் வேலை வாங்கக்கூடாமா, நம்ம தான் செய்யணுமா. நல்ல மாமியார் இருந்துட்டு போய் காப்பி போட்டுட்டு கொண்டு எங்கள் அத்தை கையில் ஆற்றி நான் வாயில் கொடுக்க. எங்கள் அத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? உண்மையில் நான் சொல்கிறேன், இதில் இருக்கிறவங்க யாராக இருந்தால் வாலிப்பிள்ளைலாம் இருக்கலாம். மாமியாருக்கு கீழ்ப்படிங்க, உங்களுக்கு மேல்படி. மாமியாருக்கு கீழ்ப்படிங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. எங்கள் அத்தை நான் காப்பியை கொடுத்த உடனே அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, இனிமேல் அதில் உட்காரு நான் கட்டில், கடவுள் நாமும் மகிமைப்படட்டும். எங்கள் அத்தை பரலோகத்தில் இருக்காங்க, நான் விசுவாசிக்கிறேன். எங்கள் கட்டில் விழுந்தோடனே எங்கள் அத்தை என் கையை பிடிச்சிருந்தாங்க. ஏம்மா என்னைய மன்னிச்சிக்க, மன்னிப்பு கேட்டேன். எங்கள் அத்தை மன்னிச்சிக்கண்ணா. இது நீங்கள் எதுக்கு என்னை மன்னிப்பு கேட்கீங்க? 12 மணிக்கு யாருக்கும் மன்னிப்பு கேட்பான்னு சொல்கிறேன். நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அப்படின்னு அத்தை சொல்கிறவ. அப்போ நான் மன்னிச்சிட்டேன். நீங்கள் என்ன தப்பு செஞ்சு நம்ம, ஏம்மா நான் உன்னை என்ன திட்டியிருக்கேன், உன்னை திட்டுனேன், என் பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்து உன்னை அடிக்க சொன்னேன். ஆனாலும் நீ என்னை விட்டு நீ போகாமல் எனக்கு இப்படிலாம் நீ வைத்தியம் பார்த்தியல்லாம்மா, நீ நல்லா இருப்பா. எங்கள் அத்தை சொன்னது, சாவர நேரத்தில் என்னைய வாழ்த்துனவ எங்கள் அத்தை, நீ நல்லா இருப்பா அப்படி சொல்லிட்டு, நீ வீடு கட்டுறாளாம்மா, நீ வீடு கட்டுறாளா, பைசா இல்லைன்னு நீ ரொம்ப அழுதுட்டுருக்கியோ, நான் ஏசப்பாட்ட நாளைக்கு நான் ஏசப்பாட்ட போயிடுவேன். எங்கள் அத்தை சொன்னது சாகும்போது. நீங்கள் ஒவ்வொருவரில் பெரியவங்க இருக்கிறீங்க, உண்மையில நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அந்த தரிசனம் உங்களுக்கு வேணும். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். இந்த ஜெபத்தெல்லாம் விட்டுறாதீங்க. உண்மையில சொல்றேன், நம்ம ஜெபித்தாதான் அந்த வல்லமை நான் பெற்றுக்கொள்ள முடியும். எங்க அத்தை என்ன சொன்னது, நான் 4 மணிக்கு நாளைக்கு 4 மணிக்கு நான் ஏசப்பாட்ட போயிடுவேன். அங்க போய் நான் ஏசப்பாட்ட சொல்லுவேன், என் மருமகளுக்கு நிறைய காசு கொடுங்க. நல்ல அத்தல்ல, நல்ல அத்தை, உண்மையிலே என் மருமகளுக்கு நிறைய காசு கொடுங்கன்னு சொல்லுவேன். நீ வீடு கட்டிடுவாமா, நீ அழாத, நீ கவலைப்படாத, என்னை மன்னிச்சுன்னு சொல்லுமா. உடனே நான் மன்னிப்பு கேட்டு எங்கள் அத்தைக்கு நான் காப்பி கொடுத்த உடனே குடிச்சிட்டு எங்கள் அத்தை சொன்னாவ, எம்மா என் வயிறு நிறைஞ்சிட்டு என் மனசு நிறைஞ்சிச்சு. எங்கள் அத்தை சொல்லிட்டு மகனை கூப்பிட்டுட்டு, ஐயா குமார், மருமகா நல்ல பிள்ளை, அவளை அடிக்காத, அவளை திட்டாத, அக்கா தங்கச்சி வந்தால் நீ பார்த்துக்க. இவ்வளோதான். பொம்பளை பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைக்கு எங்கள் அத்தை ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எனக்கு இவ்வளோதான் சொன்னாங்க. அதுக்கு பிறகு எங்கள் அத்தை பேசவே இல்லை. மறுநாள் சாயங்காலம் 4 மணிக்கு எங்கள் அத்தை மறைச்சிட்டாங்க, கர்த்தர்கிட்ட போயிட்டாங்க. அப்போ கோயில வசனம் சொல்லுது, நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. எனக்குள்ள சந்தோஷம். என் தேவன் எங்கள் அத்தையை பரிசுத்தப்படுத்தி அவர் ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொண்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே எங்கள் அத்தை பரலோகத்தில் இருப்பாங்க. பார்த்தீங்களா, நல்ல அத்தை. அவங்களுக்கு நம்ம ஒருத்தர் வீட்டுக்குள்ள முட்டு போட்டு செபித்தா உண்மையில் நம்ம வீட்டுக்குள்ள எல்லாருமே ரசிக்கப்படுவாங்க, எல்லாரும் வச்சுக்கிடுவாங்க. இப்போ எங்கள் மாமியார் வீட்டுக்குள்ளே ரசிக்கப்பட்டாங்க. உகந்த வீட்டுக்குள்ளேயும் எங்கள் அக்கா தங்கச்சி அவ்வளோ வரும். உடனே நான் கல்யாணம் முடிஞ்சு வந்து எனக்குள்ள எல்லாம் புது ஜீவனை தந்த உடனே எங்கள் அண்ணன் பார்த்தாங்க, இந்த பிள்ளை மறிச்சு போயிரும்னு சொன்னவ இவ்வளோ உயிரோட இருந்து இவ்வளோ வேலை செய்கிறா, மாமியாரை பார்த்து கவனிச்சுவா இருந்த உடனே எங்கள் அண்ணனே என்ன தெரியுமா, யாரும் நாங்கள் சொல்லலை, அவ்வளோ போட்டவன் கலத்துனவ, கடலில் கொண்டு போட்டவ. எங்கள் அண்ணன் ஆண்டவர் தேட ஆரம்பிச்சிட்டாவ. எங்கள் அக்கா செட்டியாபத்து கோயிலுக்கு போவா, சின்னக்கா. அவள் செட்டியாபத்தில் போய் குழந்தைக்கு செருப்பு, அங்கே செருப்புல கிடக்கும் தெரியுமா? யாராவது செட்டியாபத்து கோயில் போயிருக்கீங்களா? போனது கிடையாதோ?
சரி, நல்லது, ரொம்ப சந்தோஷம். அந்த கோயிலை சேர்ந்து செருப்பு வாங்கி போடுவாங்க, வளையல் வாங்கி போடுவாங்க. அதை எடுத்து தலையில அவங்களே அடிச்சுடுவாங்க, வயிற்றுல அடிப்பாங்க. எங்கள் அக்கால அப்படி அடிச்சது உண்டு. அப்போ நான் சொல்லுவேன், மெய்யான கடவுளை கும்பிட்டு பாரு, உனக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். என்னைக்கு அதை விட்டு எங்கள் அக்கா வந்தால் 3 பிள்ளைக்கு ஒரு தாய், அழகான 3 பிள்ளை எங்கள் அக்காளுக்கு கொடுத்தாங்க. எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் என் கூட பிறந்தாங்க, எங்கள் மாமியார் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. என் தேவன் பெரிய காரியத்தை செய்தார். அப்போ எனக்குள்ள ஆண்டவர் வந்ததுனால தானே. அப்போ யார் சாட்சி சொன்னா? அது பிசாஸ் தான் நம்மளுக்கு சொல்லுது, உனக்கு இவளுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நாங்கள் குடும்பமாக ரசிக்கப்பட்டோம். அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஜீவனை தந்தா, சுகம் தந்தீங்க, பலனை தந்தீங்க, நான் இனி சும்மா இருக்க மாட்டேன்ல, ஏதாவது செய்யணும், நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்தல, நான் ஊழியக்காரியாக மாறணும், நான் ஊழியக்காரியாக நீ மாற்றும், என்னை ஊழியக்காரியாக மாற்றும், என் பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் ஊழியம் செய்யணும். இப்படி நான் ஜெபிக்க நாங்கள் ஊழியக்காரங்களவே மாறிட்டோம். அல்லேலூயா. நாவல நம்ம எதை அறிக்கை பண்ணுறோமோ அது அப்படியே ஆகும். அப்படி ஆகிடுச்சு. எங்க வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் பண்ணும் போதுல என் பிள்ளைகள் சொல்லணும், ஏசப்பா எங்களுக்கு வீட்டை கட்டிதாங்க, ஏசப்பா நாங்க ஊழியக்காரங்களா ஆகணும், ஏசப்பா நாங்க உங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்து கோபுரத்தை பார்க்கணும். இந்த பையன் சின்ன வயசுலயே கொட்டு இந்த டம்ளர்லாம் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அடிப்பான், கொட்டடிப்பான். அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு வாஞ்ச வர 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 அதுக்கப்புறம் நானே என் பிள்ளைகிட்ட சொன்னேன், என் சாட்சியில என் பிள்ளைகளுக்கு சொல்ல 3 பிள்ளைகளும் நான் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். ஏசப்பா என் பிள்ளைகள் உங்க பிள்ளைகள், நீங்க தந்த பிள்ளை, எனக்கு கல்யாணமே கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க, குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்க, எனக்கு சுகமாய் பெற்று நான் பிள்ளை எடுக்கத்தக்க எனக்கு ஜீவனை தந்தது நீங்க. அப்ப இந்த பிள்ளைகள் 3 பிள்ளைகளும் உங்களுக்கு தான், ஒரு பிள்ளை நான் கொடுக்கல, எனக்கு தந்த 3 பிள்ளையும் உங்களுக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனா நான் பிள்ளைகிட்ட கேட்கல, ஆனா பிள்ளைகளையும் ஆண்டவர் பாருங்க கரெக்டா நேரத்துல அந்த பிள்ளைகளை தொட்டுட்டார். ஆண்டவர் தொட்டு இந்த பிள்ளைகளை ரட்சித்து 3 பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க. அல்லேலூயா. என் கணவர் கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க, குடும்பமாக கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து சாட்சி ஆசீர்வதிப்பாராக.